கண்டிப்பாக நமக்கு செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அதனால நான் இன்றைக்கு ஒரு பெரிய விசுவாசத்தோடு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்யவே முடியாது. 43 வயசுல அவருடைய காதுல அவர் கேட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இனி நடக்குமா, இனி நடக்குமா, இல்லை இனி நடந்தாலும் எப்படி நடக்கும், இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாலும், ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஆச்சரியமாய், அற்புதமாய், பிரமிக்கத்தக்க விதமாய், எல்லாரும் வியந்து பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் செய்கிறார். அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் நீங்கள் யோவான் வாசிக்க வேண்டாம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அங்கே 100க்கு அதிபதியான ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அப்படின்னா அதை நீங்கள் யோவான் 7ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்க முடியும். 7ஆம் அதிகாரம் 3வது வசனம், 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு கனம் பொருந்திய ஒரு மனிதன் இருக்கிறான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷனுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான். உடனே தன்னுடைய வேலைக்காரர் மேல பாசம் வச்சு ஆண்டவர் சுகப்படுத்துவார் என்று ஏற்கனவே கேள்விப்பட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பேரை அனுப்பி, இந்த மாதிரி ஆண்டவரை கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நமக்கு இந்த வேலைக்காரனுக்கு சுகம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற நிறைய பேர் இந்த மனுஷனை குறித்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு காரியத்தை அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வதற்கு அந்த மனுஷன் பாத்திரவானாய் இருக்கிறான். அந்த 100க்கு அதிபதி ஆண்டவருக்கு சீடனா இன்னும் மாறல, அவன் இன்னும் பெரிய ரட்சிப்புக்குள்ள அனுபவத்திற்குள்ள வரல. ஆனா அந்த மனுஷனை குறித்து அவன் புறஜாதியா இருந்தாலும் நமக்காக ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்தான். அப்படின்னா அந்த மனுஷன் புறஜாதியானா இருந்தாலும் அற்புதம் செய்கிறதற்கு சரியான ஒரு பர்சன், ஒர்த்துள்ள ஒரு பர்சன். நீங்க அவருக்கு கண்டிப்பா அற்புதம் செய்யலாம். ஏன்னா அந்த மனுஷன் நல்லவன் மட்டும் இல்ல, அந்த மனுஷன் நமக்காக ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டி இருக்கிறான். உடனே ஆண்டவர் புறப்பட்டு வர்றாரு. அந்த 100க்கு அதிபதி திரும்பவும் வழியில தன்னுடைய ஃபர்ஸ்ட் அனுப்புனது தன்னுடைய வேலைக்காரர்களை, அதற்கு பிறகு அனுப்புறார் தன்னுடைய சிநேகிதர்களை அனுப்புறாரு. அனுப்பி வழியில சந்திச்சு சொல்றாரு, இல்ல என்னுடைய வீட்டினுடைய வாசப்படியை மிதிக்கிற அளவுக்கு நான் என்ன இல்லை, தகுதி இல்லை, அதனால நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நல்லா நினைச்சுக்குங்க. இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது இந்த 2 வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒன்று, அந்த மனுஷனை குறித்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அற்புதத்தை செய்கிறதற்கு இவன் பாத்திரவான், இவன் தகுதி உள்ளவன், இவனுக்கு இந்த அற்புதம் செய்யலாம், இவனுக்கு இந்த கிஃப்டை கொடுக்கலாம், இவனுக்கு இந்த காரியத்தை செய்யலாம், அதுக்கு ஒர்த்தான ஒரு பர்சன் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட பர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் என்ன இல்லை, நான் பாத்திரன் அல்ல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலேயே அற்புதத்திற்கு முதலாவது படி என்ன அப்படின்னு சொன்னா, நான் தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்றது அல்ல, தகுதி உள்ளவன் என்று சொல்லுகிறது அல்ல. எதுதான் நம்ம ஆண்டவர் பக்கமா இணைக்கும்னா, தகுதி இல்லைன்றது தான் நமக்கு இணைக்கும். சில நேரத்தில் நம்ம நிறைய பேர் ஆண்டவரிடத்துல சண்டை போடுறதுக்கு காரணம், கோச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம், ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தகுதி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு தகுதி இருக்குன்னு, நான் பாரு லவ்வே பண்ணலை, நான் பாரு இந்த பாவத்தை செய்யவே இல்லை, நான் பாரு இப்படி பண்ணவே இல்லை. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காததுனால நம்ம பண்ணலை. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சி எத்தனை காரியத்தை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றது கர்த்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். அதனால அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய சுத்தி இருக்கிற 1000 பேர் நம்மளை தகுதி உள்ளவங்கன்னு சொல்லலாம். அப்படின்னா நீங்க 80 நாள் ஜெபம் பண்ணிட்டீங்களா, ஐயோ நீங்க ஒர்த்துங்க, நீங்க பெரிய விஷயங்க, எப்படிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னை நினைப்பதற்கு நான் கொஞ்சம் கூட என்ன இல்லைன்னா
தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கணும். இந்த திருமண வாழ்க்கைக்கு நான் தகுதி இல்லை, இந்த வீட்டுக்காரருக்கு நான் தகுதி இல்லை, இந்த வீடுக்கு நான் தகுதி இல்லை, இந்த மனைவியை கல்யாணம் பண்றதுக்கு நான் தகுதி இல்லை, இந்த சம்பளத்தை வாங்குறதற்கு நான் தகுதி இல்லை. ஆண்டவர் நினைச்சிருந்தா என்னை எப்படி வேணாலும் சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனா இது எல்லாம் என்னுடைய பலன் அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை. நான் தகுதியற்றவனாய் இருந்தும் என்னை தகுதிப்படுத்துகிறவரால தான், என்ன தகுதிப்படுத்துகிறவரால தான். எங்களுடைய தகுதி எங்க திறமையினால் உண்டாயிராமல், எங்களுடைய பண பலத்தினால் உண்டாயிராமல், என்னுடைய தகுதி ஆண்டவரால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு நான் எவ்வளவேனும் தகுதி உள்ளவன் அல்ல. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல. இந்த வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, நான் தகுதி உள்ளவன் அல்ல. நீர்தான் என் மேல் இரக்கத்தை பாராட்டணும், நீர்தான் எங்க மேல தயவை பாராட்டணும். ஹல்லேலூயா. அந்த தகுதி என்கிற அந்த ஒண்ணு மட்டும் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சரியா நீங்க பயன்படுத்தவே முடியாது. எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை உங்க கையில கொடுத்தாலும் நீங்க உங்க மனசார சொல்ல வேண்டியது என்னன்னா, இதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல, இதற்கு எவ்வளவேனும் நான் பாத்திரவான் அல்ல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஆமேன் சொல்லுங்க. இந்த வீட்டு நான் உழைச்சுதான் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன், இல்லை 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 இல்லை, அது முழுக்க முழுக்க அவருடைய பெரிய தயவு. நான் தகுதி உள்ளவன் அல்ல. இந்த மனசு எப்பவும் உங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமேன். அதான் நான் தசமபாகம் கொடுப்பது ஆண்டவர் என் மேல வச்ச தயவு. நான் டெய்லி ஆராதனைக்கு வருவது கர்த்தர் என் மேல வச்ச தயவு. ஆனா ஒரு மனுஷன் என்ன சொல்றான்னா, நான் தான் அதை பண்ணேன், நான் தான் பண்ணினேன். ஆண்டவர் சொல்ற, நீ எப்படி பண்ணுன? நான் உனக்கு பலன் தந்ததுனால தான் உன்னால ஆலயத்துக்கு வர முடிஞ்சிருச்சு, நான் உனக்கு பலன் தந்ததுனால தான் நீ தசம பாகத்தை கொடுக்க முடிஞ்சிருச்சு. அப்போ இது உன்னால் உண்டானது அல்ல, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய, சொல்லுவோம், இம்மட்டும் தேவரீர் என்னை அழைத்து வருவதற்கு நான் எம்மாத்திரம். சொல்லுங்க முழு பலத்தோடு, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். ஆண்டவரே என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம், என்னுடைய படிப்பு எம்மாத்திரம், நான் எவ்வளவேனும் தகுதி உள்ளவன் அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். நம்மை தகுதிப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 80வது நாள் ஆண்டவர் ரொம்ப விசேஷமான ஒரு நாளாய் நான் நினைக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல வாக்கு தத்தம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாய், பர்சனலாக இந்த வாக்கு தத்தம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம். கர்த்தர் திரும்ப ஒரு விசை வாசிக்கலாமா? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருக்கிற நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு
ஆகாரம் கொடுத்தேன். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த 80வது நாள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை சாதாரணமா நான் உன்னை அழைக்கல, நான் உன்னை சாதாரணமா எங்க ஆண்டவர் பக்கத்துல கொண்டு வரல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் நான் உன்னை அவர் பக்கமாய் கர்த்தர் நம்மை இழுத்திருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? பொதுவாக சில மனிதர்களை விட்டு நம்மளால போகவே முடியாது. சில மனிதர்களை விட்டு போகணும்னு நம்ம நினைப்போம், சில மனிதர்களை வேண்டான்னு நம்ம நினைப்போம். ஆனா யார் சொன்னாலும் என்ன பண்ண முடியாதுன்னா அவர்களை விட்டு நம்ம வெளியே போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் ரொம்ப பெரியவர்களா இருந்தும் அவர்களுடைய பாசம் இருக்குல்ல, அந்த பாசத்தை விட்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, அப்படி அவங்க கொஞ்சம் கோபமா பேசிட்டாங்கன்னா நம்ம கலண்டர்லாம் நினைப்போம், இல்லைன்னா ஏதாவது திட்டாங்கன்னா கூட சரி இனி நம்ம இங்க போக வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா சிலருடைய பாசம் என்கிற ஒன்றை விட்டு நம்மளால சில நேரத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா வெளியே போக முடியாது. அவங்க வேண்டான்னு நினைச்சாலும் சரி, அவங்க கூட நம்ம இருக்க வேண்டாம்னு நினைச்சாலும் அவர்கள் பாமிக்கிற அந்த பாசம் நம்மளை தடுத்து நிறுத்தும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அன்பின் கயிறுகளால் அவர் பக்கமாய் இழுக்க போகிறார். இந்த 80வது நாள் ஆண்டவருடைய அன்பு நம் பக்கமாய் திரும்ப போகுது. ஆண்டவருடைய நேசம் நம் பக்கமாய் திரும்ப போகுது. உங்கள் பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய அன்பு திரும்ப போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பலர் நீங்க வேண்டான்னு சொல்லலாம், நீங்க தேவையில்லைன்னு சொல்லலாம், உங்களுடைய ஐக்கியத்தை விரும்பாம அவங்க இருக்கலாம், உன்னால என்ன பிரயோஜனம்னு ஒருவேளை கேட்கலாம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய அன்பின் கயிறுகளால் உங்களை கட்டி இழுத்து, அவருடைய பாசத்தால உங்களை கட்டி இழுத்து, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி பண்றீங்க, எதுக்காக ஆண்டவரே என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இந்த உலகத்திற்கு நீங்கள் வேண்டாத பொருளா இருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அவமதித்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் எனக்கு தேவை தேவை. அதனால உலகத்திலே இதுவரைக்கும் யாரும் கொடுக்க முடியாத ஒரு அன்பை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். இன்றைக்கு இந்த 80வது நாள் அவருடைய அன்பின் கயிறு இந்த ஜெபத்தில் கடந்து வருகிறது, கடந்து வருகிறது. புறக்கணிக்கப்பட்ட நிறைய பேரை அவருடைய அன்பின் கயிறு என்கிற வார்த்தை இப்பொழுது கட்டுகிறது. வேண்டாம் என்று சொன்ன நிறைய பேரை இப்பொழுது அவருடைய அன்பின் கயிறு கட்டுகிறது. இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம், யாருமே எனக்கு வேண்டான்னு நினைக்கிற பல பிள்ளைகளை இப்பொழுது கர்த்தருடைய அன்பின் கயிறு கட்டி அவர் இழுத்து வாக்கு கொடுக்கிறார், நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. ஆமென். அவருடைய அன்பின் கயிறுகளால் என்னை இணைக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அவருடைய பாசத்தை மட்டும் நம்ம மேல வச்சுட்டாருன்னு வச்சிருக்கங்களேன், அவருடைய அன்பிற்கு நம்ம பாத்திரவான்களா மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அத மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் வேற எதுவுமே இல்லை. அதனால ஆண்டவர் இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலா நான் நினைக்கிறேன், ஆண்டவர் என் மேல என்ன வச்சிருக்கிறார்னா அன்பால் என்னை இழுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? உலகத்தில் யாரும் இவ்வளோ பெரிய நேசத்தை நமக்கு கொடுத்ததே இல்லை. எத்தனை துரோகம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை அக்கிரமம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை நம்ம இத்தனை பேரும் கேட்டுட்டு இருக்கிறோம்னா அது வேற எதுவுமே இல்லை, நான் நல்லவனா இருக்கிறதுனால அல்ல, அவருடைய அன்பின் கயிறு அந்தகார இருளிலிருந்து என்னை இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு அவருடைய அன்பின் கயிறுகளால் அவர் என்னை கிருபையாய் இழுத்தார். ஹல்லேலூயா. அப்படியே கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, உங்க அன்பு எனக்கு போதும். முழு பலத்தோடு உங்க அன்பு எனக்கு போதும். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவர்
ஆமென். சொல்லுங்க, அப்பா உங்க அன்பு எனக்கு போதும், உங்க அன்பு எனக்கு போதும், உங்க அன்பு எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த கயிறு அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம ஊர் பழக்கத்தின் படி பார்த்தா ஒரு உடன்படிக்கையே அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த தாலி கயிறை கட்டும்போது 3 முடிச்சியை போட்டு, ஆமாம், நிறைய பேர் அந்த உயிர் கயிறை கட்டின உடனே என்ன நினைப்பாங்கன்னா, அவ்வளோதான், அவர் எனக்கு கணவனாயிட்டார், அன்பு, நான் அவனை நேசிக்கிறேன். அது ஒரு அடையாளமாக மாறுது. வேதம் சொல்லுகிறது முப்புரி நூல் சீக்கிரம் அறாது அப்படின்னு சொல்றது. ஒன்று கணவன், இன்னொன்று மனைவி, இன்னொன்று கர்த்தர். அப்படி குடும்ப உறவில் ஆண்டவர் இருப்பார். அப்போ இந்த கயிறு அப்படின்றது வந்து கவனம், நான் நினைக்கிறேன் உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் வந்து நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை இழுத்து கொள்ளுகிறார். எப்படி இழுத்து கொள்ளுகிறார்னா, அவருடைய உடன்படிக்கையை நம்மோடு கூட செய்து, அவருடைய காரியத்தெல்லாம் நம்மோடு கூட வாக்கு கொடுத்து, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நடத்துவேன், உன்னை உயர்த்துவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்து அன்பால் நம்மை இழுக்குகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் போதும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறது எனக்கு போதும், நீர் என்னை நேசித்தால் போதும், உங்க அன்பிற்கு நான் பாத்திரவானா இருந்தால் போதும், உங்க அன்பு என் பக்கம் திரும்பிருச்சுன்னா போதும். அவருடைய நேசம் எனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும், அவருடைய நேசம் எனக்கான வழிகளை திறக்கும், அவருடைய நேசம் எதிரனுடைய கையில என்ன கைவிடாது. அவருடைய அன்பு மட்டும் என் கூட இருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவரும் என்னை பறித்து கொள்ளவே முடியாது. அவருடைய அன்பு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன் உயர்ந்த மனிதன். அவருடைய நேசம் அவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக்கொடு. எல்லாரும் சொல்லுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை கைகளனால கட்டி சொல்லுவோம். எப்ராயிமே, சொல்லுவோம். என்னை எப்ராயிமே, இஸ்ரவேலே, உன்னை எப்படி கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கொடுப்பேன்? ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த பாட்டை ரொம்ப உணர்ந்து தான் நம்ம பாடணும். வேதத்துல வந்து வேதம் சொல்லுது, நான் வந்து யாக்கோபை நேசித்தேன், நான் யாக்கோபை நேசித்தேன். இப்போ யாக்கோபு அப்படின்றதுக்கு பேருக்கு என்ன அர்த்தம்? எத்தன், ஏமாற்றுக்காரன் அப்படின்னு அர்த்தம். ஆனா யாக்கோப ஆண்டவர் நேசித்த அந்த ஒரு காரணத்திற்காக அவனை யாரா மாத்துறாரு?
இஸ்ரவேலா மாறுறதுக்கு தகுதியே இல்லை. ஆனா யாக்கோபு ஆண்டவர் என்னவா மாத்தினாரு? இஸ்ரவேலா மாத்தினாரு. ஆனா இஸ்ரவேலா மாத்தினது கூட யாக்கோபுக்கு பத்தல. அதனால கர்த்தர் அடுத்து எப்படி மாத்துறாருன்னா யெஷூரனா மாத்துறாரு. யாக்கோபுன்ற ஒரு இடத்துல இருந்து எடுத்து கர்த்தர் எங்க கொண்டு போறாருன்னா யெஷூரனா. காரணம் என்ன? காரணம் என்ன? யாக்கோபை நான் நேசித்தேன், யாக்கோபை நான் நேசிச்சேன். தகுதியே இல்லை, தகுதியே இல்லை. மாமனாருடைய வீட்டில் போய் 7 வருஷம் வேலை செஞ்சாரு. அவர் தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாத்தினாரு, அப்பாவை ஏமாத்தினாரு. அவரே ஒரு இடத்துல ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றாரு, என்ன பார்த்தா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆனா என் தகப்பனுடைய தேவன் ஈசாக்குனுடைய தேவன் என்னோடு இராமற் போயிருந்தார் அப்படின்னா அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை குறித்து அவருக்கே கான்பிடென்ட் இல்லை. நான் நல்லவேன்னா அவராலே சொல்ல முடியல. ஆனா யாக்கோபு என்கிற இந்த ஒரு மனுஷனை நேசித்த அந்த ஒரு காரணத்திற்காக வேதம் சொல்லுது, யாக்கோபை இஸ்ரவேலா மாத்தி இஸ்ரவேலை யெஷூரனா மாத்துறார். ஆமென். இந்த அன்பு அப்படின்ற ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா யாரும் எந்த கேள்வியும் கேட்கல, கேட்க முடியாது. இப்போ என் கையில் ஒரு ஃபோன் இருக்குது, நான் இங்கே யாராவது ஒருத்தரை ரொம்ப நேசிச்சு அவன் கையில் ஃபோனை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோனை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தகுதி இல்லையோ அதை பற்றி யாருமே என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா நான் அன்பு வச்சதுனால என்னுடைய நேசம் எதை பார்க்காதுன்னா தகுதியை பார்க்காது. ஆமென். வேதத்தில் மூத்த குமாரன் இளைய குமாரன். அப்போ இளைய குமாரனை பற்றி மூத்த குமாரன் சொல்லுகிறான், நீங்க எப்படி அவனுக்கு கொளுத்த கண்டு அடிக்க முடியும்? வேசிகளிடத்துல ஆஸ்தியை அழித்து போட்ட அவனுக்கு நீங்க எப்படி செய்ய முடியும்னு கேள்வி கேட்கும் போது அப்பா சொல்றாரு, நான் அன்பு செலுத்திட்டேன், அதை யாரும் கேள்வி கேட்க. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்பு மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் நம்புறேன், இன்னைக்கு நீங்க எத்தனா இருக்கலாம், நீங்க ஏமாற்றுக்காரனா இருக்கலாம், உங்களுக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு அப்படின்னு யாருமே குற்றம் சொல்லவே முடியாது. நிறைய பேருடைய கண்ணுக்கு நீங்க எப்படிதான் தெரிவிங்கன்னா திருடனா தான் தெரிவிங்க. நிறைய பேருடைய கண்ணுக்கு நீங்க ஏமாத்துக்காரங்களா தான் தெரிவிங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஐயோ அவனா மோசமான ஆளுங்க, அவனை பற்றி எனக்கு தெரியுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா அப்படி சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அவங்க கேள்வி கேட்க முடியாது. காரணம் என்னன்னா ஆண்டவருடைய அன்பு உங்க மேல திரும்பிட்டதுனால, ஆண்டவருடைய அன்பு உங்க மேல வந்ததுனால எதை வேணாலும் அவர் செய்கிறதற்கு உரிமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் இந்த 80வது நாள் கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா கட்டி நான் இழுப்பேன். இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள ஏசப்பாவுடைய அன்பை நீங்க லிட்டரலா உணர போறீங்க. உங்க வேலையில நீங்க ஏசப்பாவுடைய அன்பை உணர்வீங்க. உங்க குடும்பத்துல உங்க ஆண்டவருடைய அன்பை நீங்க அனுபவிப்பீங்க. ஏசப்பாவுடைய அன்பை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஏசப்பாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும், அவர் பக்கமா உங்களை ஈர்க்கும். அந்த அன்பு வந்ததற்கு பிற்பாடு நீங்க ரொம்ப ஆச்சரியமாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. பைபிள் காலேஜில் சேரும்போது சாதாரணமான ஒரு ஸ்டூடெண்டாக தான் நான் உள்ளே போனேன். அப்படின்னா ஊழியத்தை குறிச்சோ ரொம்பலாம் பெருசாக எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூவாக ஒரு வாரம் உபவாசம் இருந்தேன். அப்போ அந்த உபவாசம் இருக்கும்போது அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சி பார்த்தேன். அப்படின்னா ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாரு. சிலுவையில் அரைஞ்ச இயேசு ரொம்ப அந்த ரத்தம்லாம் வடிஞ்சிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு செருப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் அடிக்கிறது மாதிரி நான் அப்படி என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பிச்சு, இல்லை ஒரு டைம் பரம ஈவை ருசி பார்த்தும் திரும்பவும் இந்த மாதிரி விழுந்து போய் பாவம் செஞ்சீங்கன்னா இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறதற்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என் மனசு உடைஞ்சு போய் அந்த கல்வாரி காட்சியை பார்த்து ரொம்ப அழுதேன், நிறைய அழுதேன். ஸோ அன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதற்கு பிறகு வேதாகம கல்லூரியுடைய வாழ்க்கையே எனக்கு வித்தியாசமாக மாறிடுச்சு. அதனால நான் நம்புறேன், அவருடைய அன்பு நேசம் மட்டும் உங்களை தொற்றுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க வித்தியாசமா மாறுவீங்க. அதைத்தான் சூலமித்தி சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறார், என் நேசருடைய அன்பை நான் என்ன பண்ணிட்டேன்,
நான் ரொம்ப அழகா உணர்ந்தேன். அவருடைய நேசத்தால் நான் சோகமானேன், நேசத்தால் சோகமானேன். ஆமென். இப்ப இந்த பாட்டை பாட போறோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் ஏசப்பா என்னை கட்டி இழுக்க போறாரு. இந்த 80வது நாள்ல அவருடைய அன்பை நம்ம ருசிக்க போறோம். ஆமென், ஹalleluya, ஆமென். எல்லாருடைய கரங்களை தட்டி பாடி நன்றியப்பா. நீங்க கைகளை தட்டும் போது இதுவரையிலும் யாருமே உங்களை இவ்வளவு நேசிச்சிருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு நம்முடைய தப்ப தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க நேசிக்க மாட்டாங்க. இதுவரையிலும் யாரும் நேசித்திராத ஒரு நேசத்தை, கணவனிடத்துல பார்க்காத ஒரு நேசத்தை, மனைவியினிடத்துல பார்க்காத ஒரு நேசத்தை, பிள்ளைகளிடத்துல பெற்றோரிடத்துல பார்க்காத ஒரு நேசத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர். இப்ப கைய மேல தட்டி எப்ராயிம் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் சொல்லு. எப்ராயிம் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிம் உன்னை எப்படி கைவிடுவே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு. இப்ப சொல்லுங்க, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. செல்ல பிள்ளையாய் எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட. இப்ப கைகள மேல தட்டி எப்ராயிமே அவர் கைவிட மாட்டார். அவருடைய அன்பு வாலிப தம்பி மேல உங்க அன்பு போட்டு, இந்த குடும்பத்தின் மேல உங்க அன்பு, உங்க அன்பின் கயிறுகளால இப்போ தூரத்துல இருக்கிற அந்த பிள்ளைய கட்டி கொண்டு வாங்கப்பா. பின்மாறி இருக்கிற அந்த பிள்ளைய இப்போ உங்க அன்பின் கயிறு போய் சந்திக்கட்டும். அந்த கணவனார சந்திக்கட்டும், அந்த மனைவிய சந்திக்கட்டும்பா. உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹalleluya. பின்மாறி இருக்கிற பிள்ளைய அவருடைய அன்பின் கயிறு கட்டி கொண்டு வரும். பின்மாறி இருக்கிற மகளை கொண்டு வரும். உங்க குடும்பத்துல யாரெல்லாம் தூரத்துல இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அவருடைய அன்பின் கயிறு அப்படியே இழுத்து கட்டி கொண்டு வரும். அவர்கள் சீக்கிரமாய் அப்பாவுக்கு சமீபமா மாற போறாங்க. அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை சீக்கிரமாய் ருசி பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தியானிக்கும் போது அப்படின்னா தேவனுடைய அன்பு, ஒரு அப்பாவனுடைய அன்பு, கர்த்தருடைய ஒரு அன்பு, இந்த அன்பை குறித்து நான் வேதத்தில் தியானிக்கும் போது தாவீது மேவிபோசேத் அப்படின்ற ஒரு தன்னுடைய சிநேகிதனாய் இருந்த மனுஷன் யோனத்தான், அந்த யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத் மேல இந்த தாவீதுக்கு என்ன வரும்னா ஒரு பாசம் வரும்.
காரணமே இல்லாம ஒரு பாசம் வரும். இந்த பாசத்தின் மிகுதியினால இந்த மேவிபோசேத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய நான் தியானிச்சேன். அவருடைய அந்த தாவீது என்கிற அந்த ராஜா அவனுடைய பாசம் அவனுக்கு கிடைச்சதுனால அவனுடைய வாழ்க்கை வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. முழு வாழ்க்கையும் அப்படியே மாறிடுச்சு. இந்த மேவிபோசேத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். இந்த மேவிபோசேத்து யார் அப்படின்னு சொன்னா இது வந்து சவுலினுடைய மகனாகிய யோனத்தானுடைய குமாரன் தான் இந்த மேவிபோசேத். சவுல் என்கிறது ராஜா. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய மகன் வந்து கழுகை போல வேகமாய் ஓடக்கூடியவன் யாரு? அவருடைய அந்த தாவீதுக்கு ரொம்ப நண்பனா இருந்தார்ல, ஆமா. அதற்கு பிறகு அவனுடைய பிள்ளை தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த மேவிபோசேத். அப்படின்னா சவுல், யோனத்தான், அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளை யோனதாப், இந்த மனுஷன். அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5 வயசு வரைக்கும் இந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறார். அவர் பிறக்கும் போது அவன் ஊனம் எல்லாம் கிடையாது. அவன் பிறக்கும் போது நல்ல குழந்தையா, நல்ல கண்ணு காலு மூக்கு வச்சு அப்படி ஒரு ராஜகுமாரனாய் பிறக்கிறான். அவனுடைய பிறப்பு வந்து ரொம்ப ஆச்சரியமானது. ஏன்னா அப்பா வந்து ஒரு பெரிய படத்தளபதி, அப்பா வந்து ஒரு பெரிய யுத்த வீரன், அதே போல அவனுடைய தாத்தா வந்து அந்த நாட்டினுடைய முதல் ராஜா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்துல பிறக்கிறான். அவனுடைய வீட்டுல வந்து நிறைய வேலைக்காரிகள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளை பிறந்த உடனே இந்த பிள்ளைய பார்க்கிறதுக்குன்னு ஒரு வேலைக்காரி ஒருத்தரை நியமிக்கிறாங்க. ஆனா ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த பிள்ளையினுடைய 5வது வயசுல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சவுலும் இவனுடைய தகப்பனார் அப்படின்னா தாத்தாவும் இவனுடைய அப்பா 2 பேரும் அந்த யுத்தத்துல போய் அந்த யுத்தத்துல 2 பேருமே ஒரே நாளில் மரிச்சு போறாங்க. இப்போ அந்த யுத்தத்துல மரிச்சு போகிற அந்த செய்தியினால இவங்களை சுமந்துட்டு போற அந்த தாதி, அந்த வேலைக்காரி வந்து இந்த யுத்தத்துல அவங்க மரிச்சிட்டாங்கன்ற செய்தியை கேட்ட உடனே தவறி அவசரத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த குழந்தைய கீழே விட்டோன்னா அந்த குழந்தை கீழே விழுந்து 2 கால்களும் 5 வேதம் சொல்லுது தன்னுடைய 5வது வயதுல இந்த மேவிபோசேத்து என்கிற இந்த பிள்ளை ஒரு வேலைக்காரியினுடைய ஒரு அவசரத்தினால அவங்க சரியா கவனிக்கிறதுனால இந்த குழந்தை கீழே விழுந்து 2 காலும் முடமாய் மாற்றப்படுகிறது. இப்போ 2 காலும் முடமா மாற்றப்பட்டுச்சு. சவுலுடைய குடும்பத்தார்ல எல்லாருமே செத்துட்டாங்க. இந்த பையன் ஒருத்தன் தான் முடமா இருக்கிறதுனால இவனை மட்டும்தான் கொல்லல. இப்போ இந்த மனுஷனுக்கு உயிருக்கு பயந்து தன்னுடைய நாட்டை விட்டு இஸ்ரவேலுடைய டெட் எண்டு கடைசியில போய் தன்னுடைய உயிருக்கு பயந்து ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவன் தான் இந்த மேவிபோசேத். ஆனா தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் இருக்கும்போது இந்த தாவீதிற்கு வந்து யோனத்தான் மேல வச்சிருக்கிற ஒரு பாசம். அப்படின்னா யோனத்தானும் தாவீதும் வந்து நகமும் சதையும் போல இருந்தாங்க. 2 பேருமே ஸ்திரீகளுடைய நேசத்தை பார்க்கலும் யோனத்தானுடைய நேசம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்படின்னா த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா யோனத்தான். அப்போ இந்த தாவீது ராஜா அரண்மனையில உட்காரும் போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி நம்ம என்ன பண்ணணும்னா சவுலனுடைய குடும்பத்தாரிலே யாராவது ஒருத்தர் வந்து உயிரோட இருந்தா அவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அவருக்குள்ள ஒரு அன்பு வருது. யோனத்தானின் நிமித்தமாய் ஒரு அன்பு உண்டாகிறது. அந்த அன்பு வந்து இந்த மேவிபோசேத் என்கிற இந்த மனுஷனுடைய வாழ்க்கைய டோட்டலா மாத்திருச்சு. இன்றைக்கு இந்த 80வது நாளில் ஆண்டவருடைய அன்பு நம்மேல் திரும்ப போகிறது. உலகத்திலே இருக்கிற ஒரு ராஜாவினுடைய அன்பு முடவனான ஒரு மேவிபோசேத் மேல திரும்பின உடனே அவனுடைய வாழ்க்கையில இத்தனை ஆசீர்வாதங்கள் கிடைக்குமானால் நான் நம்புறேன் பரலோக ராஜா இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான யாவற்றையும் அவருடைய அன்பின் கயிறுகளால் அவருடைய அன்பினால் இன்றைக்கு இழுக்கிறார். காரணமே இல்லாமல் ஒரு ராஜாவினுடைய அன்பு ஒரு பிள்ளை மேல திரும்புமானால் இன்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த 80 நாட்களும் கர்த்தரையே நம்பி வாழ்கிற அவருடைய சமூகத்திலே இருக்கிற டெய்லி
ஜெபம் பண்ணுகிற ஆமேன் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ராஜாதி ராஜாவனுடைய அன்பு நம் பக்கமாய் திரும்புகிறது. இப்பொழுது நம்முடைய குடும்பத்தின் பக்கமாய் திரும்புகிறது. அன்றைக்கு மேவிபோசேத் நினைவு கூறப்பட்டது போல நீங்க எந்த இடத்திலே இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இப்பொழுது படுகிறது. அவருடைய அன்பின் கயிறு அங்கிருந்து கட்டி உங்களை அவர் சமூகத்திற்கு கொண்டு வருகிறது. நம்புறவங்க கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி இழுக்கிறவர் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த ஆண்டவர் அப்படின்னா ஒரு ராஜா ஒரு முடவனான ஒரு மனிதன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் இந்த மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அப்ப எல்லாரும் இதை வச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த வசனத்தை நான் இன்னைக்கு சாயங்காலத்துல தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு ராஜாவே இவ்வளவு அன்பு வச்சு இவ்வளவு செய்ய முடியும்னா பரலோக ராஜா நம்ம மேல அன்பு வச்சா எவ்வளவு செய்ய முடியும். அந்த பரலோக ராஜா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை என் அன்பின் கயிறுகளால கட்டி இழுப்பேன் கட்டி இழுப்பேன். ஆமென். வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புஸ்தகம். நீங்கள் 9வது அதிகாரத்தினுடைய 9வது 10வது 7வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியிலே நித்தமும் அப்பம் புசிப்பாய் என்றான். அடுத்த வசனத்தை, அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அடுத்த வசனம், ராஜாவாகிய சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரனையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. அந்த 10வது வசனத்தை நீங்க அப்படியே திரும்ப ஒரு விசை, அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்படின்னா நான் அது நிறைய ஆசீர்வாதங்கள் அந்த மனுஷன் பெற்று கொண்டிருக்கிறான். அதுல முக்கியமானதை நம்ம தியானிக்க போறோம். 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் நீயும் உன் குமாரனையும் உன் வேலைக்காரனையும். நல்லா கவனிங்க, இது யாரை பார்த்து சொல்றாரு ராஜா? யாரை பார்த்து சொல்றாரு? சீபா. சீபான்றது யாரு? சீபான்றது யாருக்கு வேலைக்காரரு? சவுலனுடைய குடும்பத்திற்கு வேலைக்காரனா இருந்த ஒரு மனுஷனுடைய பேர் தான் யாரு? சீபா. அப்போ இந்த சீபாவை பார்த்து யார் சொல்றா? ராஜா தாவீது ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்ல, என்ன சீபாவை பார்த்து சொல்றாரு, ஆகையால் நீயும் உன் குமாரனையும். எத்தனை குமாரர்கள் இருந்தார்கள்? 15 பேர். நீயும் உன் குமாரனையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானனுடைய குமாரன் புசிக்க. எஜமானுடைய குமாரன்றது யாரு? மேவிபோசேத். புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானனுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20
வேலைக்காரரும் இருந்தார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பு நம்மேல் திரும்புகிறதுனால், ஒரு ராஜாவுடைய அன்பு இந்த மேவிபோசேத்து மேல திரும்புறதுனால, கேட்பாரற்று கடந்தவன், தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாதவன், எல்லா விதத்திலையும் தான் நஷ்டப்பட்டோமோ என்று நினைத்த இந்த மேவிபோசேத்திற்கு ராஜாவுடைய அன்பு கிடைச்சதுனால, இந்த ராஜா முதல்ல என்ன கட்டளை இடுகிறார் தெரியுமா? எப்பா, இந்த மேவிபோசேத்து என்னுடைய பந்தியிலே நித்தமும் அப்பம் புசிக்கிறதற்கு சீபாவாகிய நீயும் உன்னுடைய குமாரர்களும் உன்னுடைய 20 வேலைக்காரர்களும், கிட்டத்தட்ட எத்தனை பேர்னா 36 பேர், 35 + 1 36 பேரும் யாருக்கு நீங்க வேலை செய்யணும்னா, ஒரே நபருக்கு வேலை செய்வதற்கு ராஜாவினால் கட்டளை உண்டானது. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சீக்கிரமாய் உங்களையும் என்னையும் உயர்த்த போகிறார். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்க போகிறது. கேட்பாரற்று கிடக்கிற நிறைய பேர் மேல ஆண்டவருடைய வல்லமை கடந்து வர போகிறது. கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு வேலை செய்வதற்கு. ஆமென். அன்றைக்கு முடமான அந்த மனுஷனுக்கு 36 பேரை வேலைக்கு அமர்த்த முடியுமானால், கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு பணிவிடை செய்கிற மனிதர்கள், உங்களுக்கு பணிவிடை செய்கிற தூதர்களை நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, ஆமென், உங்களுக்கு வேலை செய்வதற்கு, ஆமென், ஆட்களை கர்த்தர் அனுப்புகிறதற்கு ராஜாவினிடத்திலிருந்து ஒரு தயவு, ராஜாவினிடத்திலிருந்து ஒரு கட்டளையை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். சில வயதான தாய் தகப்பன்மார் ஒருவேளை இப்பவே ரொம்ப கஷ்டப்படலாம். எனக்கு நடக்க கூட முடியல, எனக்கு சாப்பிட முடியல, என்னுடைய வேலையை எனக்கு செய்யவே முடியல, என்ன கடைசி காலத்தில் யார் பார்த்துக்குவா, எனக்கு யார் இருக்கா, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு எழும்பலாம். நான் நம்புறேன், ஆண்டவருடைய அன்பு உங்க பக்கமாய் திரும்புமானால் உங்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். பணிவிடை செய்கிற தூதர்களை கர்த்தர் எழுப்புவார். வியாதியிலே இருக்கிற உங்களுக்கு அறியாமல் பணிவிடை செய்கிற நபர்களை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த காரியத்தை சுலபமாய் செய்ய, நீங்கள் சமாதானமாய் செய்ய, நீங்கள் எந்த வருத்தமும் இல்லாமல் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி ஆட்களை அனுப்புவேன். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் ஜெபிக்கணும். எதுக்குன்னா, வாலிப தம்பிங்க தங்கச்சிகள்லாம் ஜெபிக்கணும். இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போது நான் பர்சனலா ஜெபம் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நீர் என்னை ஒரு பெரிய தரிசனத்துக்கு நீர் என்னை நம்புறீன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, உங்களுக்காக நிறைய நான் இன்னும் ஊழியம் செய்யணும். அந்த ஊழியம் செய்கிறதற்கு எனக்கு ஒன்று பண்ணுங்க. எனக்கு பின்னாடி இருந்து அப்படியே தாங்கிறது மாதிரி, ஆரோனையும் ஊரையும் தாங்கிறது மாதிரி நல்ல இருதயம் உள்ள ஒரு 36 பேரை கர்த்தர் எழுப்புங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? சிஸ்டர், இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. வாலிப தம்பி, நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நீ பார்க்கவே பார்க்காத. நான் நம்புறேன், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கர்த்தர், நீங்க யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், நீங்க யாரோ ஒருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா, ஒரு ராஜாவுடைய இருதயம் உங்க பக்கமாய் திரும்பமானால், உங்களுக்கு 36 பேர் வேலை செய்கிற அளவிற்கு உங்களை தலைமைத்துவமாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எனக்காக ஆண்டவர் கோடிக்கணக்கான தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறவர். எனக்காக தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். ஆமென். எலியா சோர்ந்து போய் இருக்கும்போது ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு போஜனத்தை கொடுக்க முடியுமானால், உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை செய்கிறதற்கான ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். பிரதர், இந்த பிரச்சனையை நீங்க சுலபமாய் கடப்பீங்க. சிஸ்டர், இந்த போராட்டத்தை நீங்க சுலபமாய் கடப்பீங்க. இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. காரணம், அந்த பிரச்சனையை நீங்க தாங்க போறது இல்லை, அந்த ப்ராப்ளத்தை நீங்க சந்திக்க போறது இல்லை. கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்காக உதவிக்கான ஆட்களை ஆண்டவர் எழுப்பி, நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு. ஹalleluya, 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 ஹalleluya. இது ஒரு பெரிய அபிஷேகம். இது என்ன அபிஷேகம்னா, வேதம் சொல்லுகிறது, தாவீது தனி ஒரு மனிதனாய் வீட்டிலிருந்து புறப்பட்டான். அவனை யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஆனா நாளுக்கு நாள் வேதம் சொல்லுகிறது, தாவீதினிடத்திலே வந்து சேர்ந்தார்கள், வந்து சேர்ந்தார்கள். நல்லவங்க வந்து சேர்ந்தாங்க, யுத்த வீரர்கள் வந்து சேர்ந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க, தாவீது வந்து தண்ணி கேட்கிறாரு, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி தருவீங்களாப்பான்னு. ஆனா சுத்தி எங்கேயுமே தண்ணி இல்லை. பக்கத்துல ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது. ஆனா அந்த கிணத்தை சுத்தி AK-47 வச்சிட்டு இருக்கிறது மாதிரி அவன் பெரிய பெரிய அருவா வச்சு நிக்கிறான். அந்த கிணத்துல எல்லாம் தண்ணி எடுக்க முடியாது. ஆனா துணிஞ்சு போய் தன்னுடைய எஜமானன் தண்ணி கேட்டார்ன்ற ஒரே காரணத்திற்காக தங்களுடைய உயிரையே பணைய வச்சு போய் தண்ணியை எடுத்து கொண்டு வந்து அவன் கையில கொடுத்து குடிங்க. அப்பா அவர் உடனே சொல்லிட்டாரு, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உங்களுடைய உயிரை விட நீங்க என்ன நேச்சிருக்கிறீங்க, உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம், தண்ணி முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாரு. அப்போ தன்னுடைய ஜீவனையும் அவனுக்காக கொடுக்கிற அளவுக்கு என்ன இருந்திருக்கிறாங்க, ஆட்கள் இருந்திருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எனக்காக கண்ணை கூட என்ன பண்றாங்க, எனக்காக கண்ணை கூட புடுங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாங்க. இதெல்லாம் தலைமைத்துவத்தினுடைய ஒரு அபிஷேகம். நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், கர்த்தர் இந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் எழுப்பணும். உங்களுக்கும் கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவரா இருப்பார். ஆமென். நீங்க எந்த விதத்திலையும் என்ன கடைசி காலத்துல யார் பார்த்துக்குவாங்க நீங்க கலங்காதீங்க. யாரோ ஒருத்தர் கலங்கி போய் இருக்கலாம், யார் பார்த்துக்குவாங்க, நான் மொடமா இருக்கிறேன்னு இந்த மனுஷனை மாதிரி சொல்லலாம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உதவியை கர்த்தர் அனுப்பி, ஆமேன், தூதர்களை அனுப்பி உங்களை சுகமாய், ஆமேன். இப்போ இந்த 80வது நாள் அதற்காக பரலோகம் ஒரு நாளை குறிக்கிறது. ஆமேன். ஜெபிக்கலாமா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே 39 பேர் வேலை செஞ்சா எப்படி இருக்கும் உங்க ஒருத்தருக்காக? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு நினைச்சு பார்த்தா சிரிப்பாவது வரணும்ல முகத்துல கொஞ்சமாவது. எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்ததுல இருந்து அப்படியே தோணிட்டே இருக்குது, ஆண்டவரே ஒரு 36 பேர், ஒரு 15 பேர் இந்த பக்கம், ஒரு 15 பேர் இந்த பக்கம் அப்படியே நமக்காக ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நீங்க செய்யுங்க பாஸ்டர், நீங்க இன்னும் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆனா ஒரு 36 பேர் முழுக்க ஃபுல் டைமா எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன, உங்களுக்கும் கர்த்தர், எனக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் எல்லாருக்கும் தருகிறவர். ஹல்லேலூயா. ராஜாவுடைய அன்பு எனக்கு மேராய் திரும்புமானால் எனக்காக வேலை செய்வதற்கு கர்த்தர் ஆட்களை எழுப்புவார். நான் அதை சுலபமாய் சந்தித்து விடுவேன், நீங்கள் அதை சுலபமாய் செய்து விடுவீர்கள். நீங்க அந்த காரியத்தை எந்த டென்ஷனும் இல்லாம செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த மாதிரி ஒரு தலைமைத்துவம் உங்க குடும்பத்தில் உண்டாகும். உங்க பிள்ளைகளில் யாராவது ஒருத்தர் இப்படி மாற போறாங்க, இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவர்களுக்கு கீழே பணியாற்றுகிறது போல அந்த மகிமையை கைகளை தட்டி, இயேசுவே நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, தடைபடாது. ஆமென். உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. பாடுவோம். உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. 1000 தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். 1000 தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். கைகளை மேல தட்டி, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை உங்களால ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. சொல்லுவோம். ஓங்கிய உன் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினி. ஓங்கிய உன் புயத்தாலே
வானம் பூமி உண்டாக்கி நீ நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையும் ஆட்சி செய்கிறீ. நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையும் ஆட்சி செய். இப்ப கைகளை மேல தட்டி எதுவும் இல்ல இசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, சேர்ந்து எதுவும் இல்ல இசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல இசப்பா, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? ஸோ உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு கர்த்தர் யாரை உண்டு பண்ணணும்னா பணிவிடையின ஆட்களை கர்த்தர் உண்டு பண்ணுற அளவிற்கு நம்ம ஃபேமிலியில் யாரையாவது ஒருத்தரையாவது கர்த்தர் தலைமைத்துவத்தில் கொண்டு வந்து நிறுத்தணும். ஆமென். நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், அது நடக்கணும். நீங்கள் அந்த இடத்துல யாராவது ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், அவங்க அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. நீங்கள் இப்போ போட்டு டென்ஷன் ஆகி மொத்தத்தையும் இழுத்து போட்டு எல்லாத்தையும் நீங்கள் செய்கிற காலத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் கர்த்தர் மாற்றுவாராக. நீங்க விருப்பப்பட்டு செய்கிறது தவறல்ல. இப்ப பாருங்க, நான் இந்த சர்ச்சில் கூட்டணும்னு வச்சுங்களேன், நாம் விருப்பப்பட்டு விளக்குமாறு எடுத்து கூட்டுறது தப்பு இல்லை. ஆனா ஒண்ணு, ஒருவேளை நான் அப்படி எடுத்து ஒரு விளக்கமாறு எடுத்து கூட்டிட்டு இருந்து நீங்க ஒரு 4 பேர் உள்ள வந்தா என்ன விட்டுருவீங்களா? நீங்க சொல்லுங்களேன். கண்டிப்பா விட மாட்டாங்க. எல்லாருமே பாஸ்டர் கொடுங்க நான் கூட்டுறேன், கொடுங்க நான் கூட்டுறேன், நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா இதுவும் ஒரு அபிஷேகம், இதுவும் ஒரு அபிஷேகம். அந்த இடத்திற்கு என்ன மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துறதற்கு நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல. காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மேவிபோசேத்தை நீங்க நினைச்சு பாருங்க. 2 காலும் முடமா இருக்கிறவங்க தண்ணி தாகம் எடுத்தா கூட தண்ணி கேட்க முடியாது. ஏன்னா அவன் தாகத்தோடையே இருப்பான். தண்ணி கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யார்கிட்ட கேட்கறது? ஒரு டைமுக்கு 3 டைம் கேட்டா நமக்கு நிறைய பேருக்கு கோவம் வரும். சும்மா கிடக்க வேண்டியது தானே. கால் இல்லைனாலும் அப்படி எவ்வளவு திட்டு வாங்கியிருப்பான். ஆனா திடீர்னு ராஜாவுனுடைய அன்பு இவனுக்கு நேராய் திரும்பி 36 பேரை ஃபுல் டைம் ஜாப் ஒரே ஒரு மனுஷனுக்காக. அதுதான் ஏசப்பாவுடைய அன்பு, அதுதான் ஏசப்பாவுடைய அன்பு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை நான் என் அன்பின் கயிறுகளால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. தலைமையில கையை வச்சு இந்த பிளஸ்ஸிங் உங்க தலை மேல இருக்கட்டும். கர்த்தர் தூதர்களை அனுப்ப போறாரு. உங்க வேலைகளை கர்த்தர் சுலபமாக்க போறாரு. உங்க பிரச்சனைகளை ஆண்டவர் சுலபமாக்க போறாரு. உங்களுக்காக ஆண்டவர் தூதர்களை அனுப்ப போறாரு. உங்களுக்காக ஆண்டவர் ஆட்களை எழுப்ப போறாரு. உங்களுக்கு பின்பாக இருந்து உங்களை சப்போர்ட் பண்றதற்கு, பின்பாக இருந்து உங்களை தூக்கி விடுறதற்கு, பின்பாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆரோனையும் ஊர்களையும் கர்த்தர் எழுப்பி இன்னும் மகிமையாய் ஆமென். Thank you Jesus. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ராஜாவுடைய அன்பு இந்த மேவிபோசேத் என்கிற மனுஷனுக்கு கிடைச்ச உடனே என்ன கிடைக்குதுன்னா 9ஆம் அதிகாரத்தினுடைய நீங்க 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான்.
தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஆமேன் சொல்லுங்க. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல மேவிபோசேத்து வந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னா, இவன் அநாத மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு இவன் பணம் இல்லாம இருக்கிறான். ஏன் அப்படின்னா, ஊருக்குள்ள அவன் இருக்க முடியாது. ஊருக்குள்ள இருந்தா அங்க இருக்கிறவர்களே இவனுக்கு 2 காலும் முடமா இருக்கிறதுனால இந்த பிள்ளைய கொன்னுட்டு எல்லா சொத்துக்களையும் அபகரிக்க பார்ப்பாங்க. ஏற்கனவே அப்படிதான். இவனுடைய சொத்துக்கள் வந்து தாத்தா செத்ததுனால, தன்னுடைய தகப்பனார் இறந்து போனதுனால இவனுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அபகரிச்சிட்டாங்க. ஒரு நாட்டினுடைய ராஜாவுக்கு, ராஜாவுடைய பிள்ளைக்கு சொத்து இல்லாம இருக்குமா? வசதி இல்லாம இருக்குமா? அவருக்கு ஏகப்பட்ட இடத்துல நிறைய சொத்துக்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அவங்க முடிஞ்சு போன உடனே அவங்க குடும்பத்துல இப்ப யாருமே இல்லாததுனால இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இருக்கிற சொத்தை அவங்க வளைச்சு போட்டாங்க. யாருமே கேட்கறது இல்லை. இந்த மேவிபோசேத்து என்ன பண்றாருன்னா ரொம்ப பயப்படுறாரு. ஐயோ, நம்ம இந்த ஊருக்குள்ள இருக்க வேண்டாம், நம்ம இந்த ஊருக்குள்ள இருந்துட்டேன்னா நம்ம தான் ஒரே ஒரு வாரிசு இருக்கிறோம், நம்மளை இவங்க கொன்றுவாங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா அதுல இருந்து பல கிலோமீட்டர் அந்த பக்கம் யாருமே வர முடியாத அளவிற்கு ஒரு ஏரியாவில் போய் ஒரு இடத்துல தஞ்சம் புகுந்தா அந்த இடத்துல ஒரு 2 காலும் முடமான ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்தது மாதிரி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ ராஜாவுடைய அன்பு இந்த மேவிபோசேத்தின் மேல வந்த உடனே ராஜா கூப்பிடுறாரு, மேவிபோசேத்தே அப்படின்னு பேர் சொல்லி பாசமா கூப்பிடுறாரு. உடனே இந்த மேவிபோசேத்து என்ன பண்றான்னா முகம் குப்புற விழுந்து, சார் ராஜா இவ்வளோ பெரிய ஆளுக்கு என் மேல தயவு கிடைச்சதே. உடனே ராஜா அடுத்து கட்டளை இடுகிறார், உன்னுடைய சவுலனுடைய தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தமும் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொடுப்பேன், உன் கை விட்டு போனதை திரும்ப கொடுப்பேன், உனக்குரியதை நான் திரும்ப கொடுப்பேன், இன்னொருத்தர் அபகரித்து வைத்திருக்கிறதை திரும்ப கொடுப்பேன், உனக்குரியதை உன் கையிலே திரும்ப நான் தருவேன். ஆமே, உன்னிடத்திலிருந்து ஏமாற்றப்பட்டு எடுத்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன். நீ வாக்குவாதம் பண்ணுவதற்கு, சண்டை போடுவதற்கு உனக்கு பலன் இல்லை என்று தெரியும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ராஜா அவனுடைய வாயிலிருந்து ஒரு கட்டளை புறப்பட்டால் யார் எந்த பொருளை வைத்திருந்தாலும் அவர்கள் திரும்பி கொடுத்தே ஆக வேண்டும். இந்த 80வது நாள் இந்த கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் நிறைய பேரிடத்துல வாக்கு கொடுக்கிறார். எஸ், ஆமென். நான் உனக்கு திரும்ப தருவேன், நான் உனக்கு திரும்ப தருவேன். மகளே, நீ இழந்த அபிஷேகத்தை ஆண்டவர் திரும்ப தருவார். அந்த ஜப வாழ்க்கையை திரும்ப தருவார். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப தருவார். அந்த குழந்தைய ஆண்டவர் திரும்ப தருவார். அந்த பதவியை ஆண்டவர் திரும்ப தருவார். அந்த பணத்தை ஆண்டவர் திரும்ப தருவார். அந்த சொத்தை ஆண்டவர் திரும்ப தருவார். கர்த்தராகிய தேவன் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தினால உங்கள் கைகள் விட்டு போனது, உங்க கை விட்டு போன அந்த காரியத்தை கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறார். இல்ல, தாண்டி உன்னிடத்திற்கு வரும், தாண்டி உங்களிடத்திற்கு வரும். கர்த்தர் திரும்பவும் திரும்பவும் கொடுப்பேன். உன் தகப்பனுடைய சவுலனுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஹல்லேலூயா. வச்சிருந்தவங்களிடத்துல இவர் போய் இவ்வளவு ஏரியான்னு சொல்ல வேண்டியது இல்லை. வச்சிருந்தவங்களோட என்னுடையதான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. ராஜாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அடுத்த நிமிஷத்துல யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அத்தனை பேரும் அவனிடத்துல வந்து இதாயா உங்களுடையது அப்படின்னு சொல்லி கொடுக்கிற அளவிற்கு ராஜாவுடைய கண்களில்
தயவு கிடைத்தது. ஆமென். ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, என் அன்பின் கயிறுகளால நான் உன்னை கட்டி இழுப்பேன். ஏசப்பா அவனுடைய அன்பு நம்ம மேல திரும்புது. நிறைய பேரை ஏசப்பா நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏசப்பா அவனுடைய பாசம் உங்க குடும்பத்திற்கு வருது, உங்க பாசம் உங்க பிள்ளைங்க மேல வருது. அவருடைய பாசம் வர 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 ஆமென், இழந்ததெல்லாம் இதோ திரும்ப வருது. அவர் நேசிக்க நேசிக்க இழந்ததெல்லாம் திரும்ப வருகிறது. கைகளை தட்டி ஆமோதித்து ஜெபிச்சு ஜெபிச்சு, இந்த கிருபை எனக்கு தான், இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தான். ஹalleluya. நான் இழந்து போனதை கர்த்தர் எனக்கு திரும்ப தருகிறவர், திரும்ப தருகிறவர். சொல்ல சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, இழந்ததை திரும்ப தருகிறவர், தருகிறவர், தருகிறவர். என் கைவிட்டு போனதெல்லாம் எனக்கு திரும்ப தருகிற ஒரு நல்ல தேவன், திரும்ப தருகிற நல்ல தேவன். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். கைகளை மேல, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஹalleluya. இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எனக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காய் யுத்தம் செய்வார். கைகளை மேல தட்டி, இயேசுவின் பிள்ளைகள் நான். ஹalleluya. இயேசுவின் பிள்ளைகளே, மகிழ்ந்திருங்கள். ஆமென். ராஜாவுடைய அன்புக்கு பாத்திரமா மாறின உடனே, ராஜாவுடைய பாசம் ஒரு மனுஷன் மேல வந்த உடனே, ரெண்டாவது என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ராஜாவுடைய பாசம் வந்த உடனே இனி நீ எதுவும் கஷ்டப்பட வேண்டாம், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 36 பேரை நான் அசைன் பண்ணிட்டேன். உனக்கு உதவி செய்கிறதுக்கு 36 பேரை, உனக்கு சாப்பிட்றதுக்கு, நீ நித்தமும் என் பந்தியிலே அப்பம் புசிக்கிறதுக்கு அவங்க போய் விவசாயம் பண்ணுவாங்க, அவங்க போய் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கிருபை உண்டாகிறது. நம்பர் 2, இரண்டாவது, ராஜாவுடைய பாசம் அந்த மேவிபோசேத் மேல வந்த உடனே அவர் சொல்றாரு, உங்க அப்பாவுடைய நிலம், உங்க தாத்தாவுடைய நிலம், எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குதோ மொத்தத்தையும் உனக்கு கையில திருப்பி திருப்பி, ஆமென், உனக்கு கொஞ்சம் கொடுப்பேன்னு சொல்லல, உனக்கு அவ்வளவு எதுக்குன்னெல்லாம் சொல்லல, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வாரிசு நீ மட்டும்தான்ப்பா, எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நீ மட்டும்தான்ப்பா, உனக்கு நீ திருப்பி சகலத்தையும் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 3, மூணாவதாக, இப்போ தாவீதினுடைய அன்பு இருக்கிற இடத்துல யாருடைய அன்பு இருக்குது? சத்தமா சொல்லுங்க. ஏசப்பாவுடைய அன்பு, ஏசப்பாவுடைய அன்பு. இந்த ஏசப்பா அப்ப நமக்கு இன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு, நான் என்ன பண்றேன், உங்களை என் அன்பின் கயிறுகளால உங்களை கட்டி இழுப்பேன், கட்டி இழுப்பேன். இப்போ ஏசப்பாவுடைய பாசம் நம்ம மேல திரும்பினதுனால நமக்கு உதவி செய்கிற ஆட்களை கர்த்தர் எழுப்புவேன்னு வாக்கு கொடுக்கிறார். இப்போ ஏசப்பாவுடைய பாசம் நம்ம மேல திரும்பினதுனால நம்ம கைவிட்டு போனது, நம்ம இழந்து போனது, நம்மளை ஏமாத்தினது, நம்ம வராதுன்னு நினைச்சது, இது எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பேன்னு ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார். ஆமென். சோ நம்பர் 3, மூணாவதாக இந்த மேவிபோசேத்திற்கு செய்கிற மூணாவது அற்புதத்தை வாசிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். 9ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா?
9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியிலே நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 கால்களும் முடமாயிருந்தது. ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எருசலேமிலே குடியிருந்தான். எங்க? மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனா இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். இப்போ என்ன ரூல்ஸ் வருது அப்படின்னு சொன்னா, இது நீங்க சிச்சுவேஷனை நினைச்சு பாருங்களேன். அப்படின்னா 2 காலும் முடமா இருக்கிற ஒரு பையன், அப்பா இறந்து போயிட்டாரு, தாத்தா இறந்து போயிட்டாரு, அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்துல யாருமே அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு இல்லை. அப்போ இந்த பிள்ளை ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு வீட்டில் போய் அடைக்கலம் தேடி அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்குது. அந்த வீட்டில் அந்த பிள்ளைக்கு என்ன தட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? எந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சாப்பாடு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா இப்ப அந்த பிள்ளைக்கு எங்க சாப்பாடு கொடுக்க போறாங்க? எங்க? ராஜாவுடைய பந்தியில. எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்காது. நான் ஒரு நாள் ஒரு வீட்டில், பெங்களூர்ல ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஜெபம் பண்றதுக்கு கூப்பிட்டு சாப்பாடு மத்தியானம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி, மத்தியானம் சாப்பாட்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. போனேன். போய் பார்த்தா அவங்களுடைய டைனிங் ஹால் நம்ம சர்ச் அளவுக்கு நீளம் இருக்கும். இவ்வளோ பெருசு டைனிங் ஹால். எனக்கு ஆச்சரியமா போச்சு. நான் இது எனக்கு கல்யாண வீட்டுக்கு கொடுக்கறதுக்கா இல்லை வீட்டுக்கான்னு கேட்டா, இல்லை பாஸ்டர், எங்களுடைய வீட்டில் இருக்கிற எங்க வீட்டில் உள்ளவங்களுக்குள்ள டைனிங் ஹால் தான் அப்படின்னா. டைனிங் ஹாலே அவ்வளோ பெருசு. இத்தனை பேரா இருக்கிறீங்கன்னு கேட்டா, இல்லை நாங்கள் எல்லாம் சொந்தக்காரங்க ஏதாவது கூடும்போது இந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு. அவ்வளோ பெருசா. அப்போ ஒரு மனுஷனுடைய வீட்டிலேயே அப்படி இருக்கணும்னா, ராஜாவுடைய வீட்டில் இருக்கிற டைனிங் ஹால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ ஒரு முடவனுக்கு, எங்கேயோ இருந்த ஒரு மனுஷனுக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்ச உடனே இந்த மனுஷன் எங்க இருக்கிறான்னா, லோத்தபா அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிறார். இந்த லோத்தபா அப்படின்றது எங்க அப்படின்னு சொன்னா, அதான் எருசலேமை விட்டு ரொம்ப அவுட்டர்ல, யாருக்கும் தெரியாத ஒரு இடம் தான் அந்த லோத்தபா. அங்க இருந்து இப்போ ராஜாவுடைய அழைப்போ, இப்ப டெய்லி ராஜாவுடைய அந்த டேபிள்ல சாப்பிட்றதுனால அவ்வளவு தூரத்துல போய் தங்க முடியாது. இப்ப வீடும் எங்க வந்துச்சுன்னா, அரண்மனையினுடைய பக்கத்திலே அவனுக்கு ஸ்டே பண்றதுக்கு இடமும் வந்துருச்சு. நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 3, ராஜா அவனுடைய அன்பு மேவிபோசேத்துக்கு கிடைச்ச உடனே ஏற்கனவே இருக்கிற லோத்தபாவில் இருந்து எருசலேமுக்கு குடிபெயர்கிற ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமைய, ஒரு இடமாற்றத்தை கர்த்தர் கிருபையாய் தந்தார். நான் தீர்க்கதரிசனமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ நெருக்கமா இருக்கிற இடத்திலிருந்து ஒரு இடமாற்றத்தை கர்த்தர் தருவார். நீ அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு இடமாற்றத்தை தருவார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த இடத்திலிருந்து நான் உன்னை தூக்கி எடுப்பேன். அந்த இடத்திலிருந்து நான் உன் பிள்ளைய கொண்டு வருவேன். அந்த இடத்திலிருந்து இன்னொரு உன்னதமான இடத்துல நான் கொண்டு வந்து வைப்பேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பார்க்க வேண்டாம். இன்னைக்கு இருக்கிறது சமுத்திரமா இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிறது கொடுமையான இடமா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இவ்வளவு பாடுபடுறேனே, இந்த இடத்துல நான் இவ்வளவு அவமானப்படுறேனே, இந்த இடத்துல இவ்வளவு நிந்தை இருக்குது. ஆனா ராஜாவுடைய அன்பு, ஏசப்பாவுடைய அன்பு உங்க பக்கமா திரும்பி அவருடைய அன்பின் கயிறுகளால கர்த்தர் இணைச்சு இழுத்து இப்ப வாக்கு கொடுக்கிறாரு. நான் ஒரு இடமாற்றத்தை தருவேன், ஒரு பதவி உயர்வை தருவேன், ஒரு சம்பள உயர்வை தருவேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இந்த இடத்திலிருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு ஆண்டவர் என்ன கொண்டு போவார். எங்க பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். ரிசீவ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஏசப்பா அவனுடைய அன்பு நம் பக்கமாய் திரும்பட்டும், நம் பக்கமாய் திரும்பட்டும். இயேசுவே, எனக்கு உதவி செய்கிறவர், எனக்கு உதவி செய்கிற கண்மலை, எனக்கு உதவி செய்கிற கண்மலை. ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும்.
ஹalleluya. எல்லாமே சொல்லும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya. எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya. இடத்தை மாத்துகிறது நம்முடைய தேவனுக்கு ஈடா ஒருத்தருமே இல்லை. ஹalleluya. சிறைச்சாலையிலிருந்து யோசேப்ப எவ்வளவு பெரிய இடத்துல கர்த்தர் மாத்துறாரு பாருங்க. நமக்கு என்ன தருகிறவர் அப்படின்னு சொன்னா, இருக்கிற பொசிஷன்ல இருந்து, இருக்கிற பதவியில இருந்து, இருக்கிற சம்பளத்திலிருந்து, இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து நமக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துகிற அவருடைய அன்பு. ஆமென். நீ எங்க தங்கினா போதும் அப்படின்னா, நீ எருசலேமிலே தங்கியிரு, நித்தமும் என் பந்தியிலே அப்பம் புசிப்பாய், நித்தமும் என் பந்தியிலே அப்பம் புசிப்பாய். அப்ப நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல திரும்பி இருச்சுன்னா நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு சொன்னா, இருக்கிற இடத்திலிருந்து ஒரு இடமாற்றம், அடுத்த ஒரு படி, அடுத்த ஒரு உயர்வை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. இந்த வார்த்தைக்காக கைகளை உயர்த்தி ஏசப்பட்ட சொல்லலாமா? இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹalleluya, ஹalleluya. என் தேவன் அவ்வளோ பெரிய நல்ல தேவன், என் தேவன் அவ்வளோ பெரிய நல்ல தேவன். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கும் எனக்கும் நேராய் கடந்து வந்திருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கும் எனக்கும் நேராய் கடந்து வருகிறது. சொல்லுங்க, அப்பா கிருப 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 கிருப, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். சொல்ல சொல்ல அந்த கிருபை, சொல்ல சொல்ல அந்த கிருபை கடந்து வரட்டும். ஆமென் ஆமென். ஹalleluya. நம்பர் 1, முதலாவதாக ஒரு ராஜாவினுடைய அன்பு ஒருத்தருக்கு கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பணிவிடை செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு சுத்தி பணிவிடை செய்கிறதற்கு கர்த்தர் அடுத்த படிக்கு கொண்டு போறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக அந்த ராஜாவினுடைய அன்பு நம்ம மேல கிடைக்கும் போது நம்ம இழந்ததெல்லாம் திரும்ப நமக்கு கிடைக்க போகிறது. நம்பர் 3, மூன்றாவதாக அந்த ராஜாவினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் போது ஒரு இடமாற்றம், நெருக்கத்தில் இருக்கிற நமக்கு ஒரு விசாலமான புத்துணர்ச்சியான சமாதானமான ஒரு இடமாற்றம். ஆமோதிக்கிறீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அவர் மட்டும் என்ன நேசிக்க ஆரம்பிச்சார்னா, அவர் மட்டும் என்ன நேசிக்க ஆரம்பிச்சார்னா யார் கேட்க முடியும்? யார் கேட்க முடியும்? இவனை ஏன் ஆசீர்வதிங்கன்னு யார் கேட்க முடியும்? ஒருத்தர் கூட கேட்க முடியாது. அவர் அன்பு வச்சார்னா என்ன வேணாலும் செய்வாரு. அவர் அன்பு வச்சார்னா எவ்வளவு வேணாலும் உயர்த்துவாரு. அவர் அன்பு வச்சார்னா எப்படி வேணாலும் பயன்படுத்துவாரு. அவருடைய அன்பு என் மேல வந்துச்சுன்னா யாருமே எதிர்த்து கேட்க முடியாது. அவர் என் மேல நேசம் வச்சார்னா அவர் கொடுக்கிறதை யாரும் தடுக்கவே முடியாது. ஆமென். நம்பர் 4, நாலாவதாக இந்த மேவிபோசேத்துக்கு கிடைச்ச நாலாவது ஒரு ஆசீர்வாதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாசிக்கலாமா? அந்த வசனத்தினுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமே. 2 ராஜாக்களின் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோனத்தானின் நிமித்தம் என்னாலே தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. தாவீது இந்த இடத்துல சும்மா எல்லாம் இல்லை. தாவீது இந்த இடத்துல எப்படி இருக்காருன்னா ரொம்ப பிஸியா இருக்காரு. தாவீது இப்ப ராஜாவாயிட்டாரு. தாவீதுக்கு நிறைய வேலை இருக்குது. தாவீதுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி தான் யார் முடிஞ்சா அப்படின்னா சவுலுடைய குடும்பம், யோனத்தானுடைய குடும்பம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிடுச்சு. அவங்க அவ்வளவுதான், காணாமலே போயிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா தாவீதும் அவனுடைய ஆட்களும் தான் இருக்கிறாங்க.
ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த ராஜா வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளை கூட்டு கேட்கிறாரு, எப்பா சவுலனுடைய குடும்பத்திலேயோ இல்லை யோனத்தானுடைய குடும்பத்திலேயோ என்னுடைய தயவை பெற்றுக்கொள்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்காங்களா, யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு முடமான ஒரு பையன் இருக்கிறதே யாருக்கும் எந்த லெட்டரும் போடல, எந்த கடிதாசியும் வரல, யாரும் போய் சொல்லல, யாரும் போய் ஞாபகப்படுத்தல. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ராஜாவுக்கு அறியாமலே அவருக்குள்ள என்ன வருது அப்படின்னா, ஒரு யோசனை வருது, யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா, யாராவது ஒருத்தர் உதவி செய்ய இருக்கிறாங்களா. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜாவுடைய அன்பு ஒரு தன்னுடைய நண்பனை குறித்து, தன்னுடைய நண்பனுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு அவருடைய மனசுல தோணுமே. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உங்களை உயர்த்துறதற்கு, உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு பல மனுஷங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஏவ போறாரு. நிறைய பேருடைய ஞாபகத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர போறாரு. மறந்திருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வர போறாரு. நீங்க செஞ்ச நல்ல காரியம் ஞாபகம் வரப்போகுது. நீங்க செஞ்ச அந்த காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த போறாரு. ஆமென். உங்களை பற்றிய ஒரு எண்ணம், உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு எண்ணம் அநேகருக்குள்ள ஆண்டவர் விதைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஒரு கேட் வாட்ச்மேனா இருக்கிறாரு. யாரு? மொர்தெகாய் கேட் வாட்ச்மேனா இருக்கிறாரு. அவர் செஞ்சதை எல்லாம் மறந்தாங்க, அவர் செஞ்சதை அவரே மறந்துட்டாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் ராஜாவுக்கு நைட்டு தூக்கம் வரல. தூக்கம் வராத உடனே அவர் வந்து நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை, அவங்க எழுதப்பட்டிருக்கிற ஆகமத்தை எடுத்து வாசிக்கிறாரு. எடுத்து வாசிக்கும் போது கரெக்டா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. பாருங்க, நம்ம நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு நிறைய பேர் ட்ரிக் வச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? அந்த இடையில ஒரு நூல் இருக்கும் பாருங்க, சிவப்பு கலர் நூல், மஞ்சள் கலர் நூல், திடீர்னு எடுத்துட்டு அப்படியே சல்லுன்னு உள்ள போடுவாங்க. போட்டுட்டு அதை திறந்து பார்ப்பாங்க. அதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிலருக்கு அப்படி அப்படி நினைப்பாங்க. உடனே அந்த பகுதியை படிச்சுட்டு அப்படியே போறது, ரெகுலரா அப்படி படிக்கலாம். அப்போ இவங்க அந்த புத்தகத்துல எத்தனையோ பேஜ்ல எத்தனையோ பேரை குறிச்சு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் மொர்தெகாய ராஜாவுடைய நினைவுக்கு கொண்டு வரணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாரு. கரெக்டா அந்த புத்தகத்தை திறக்கும் போது மொர்தெகாயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்படுகிறது. நான் தீர்க்க தரிசனமா விசுவாசிக்கிறேன், இந்த 100 days ஜபத்தில் ஆமே அநேகருடைய நினைவுக்கு கர்த்தர் கொண்டு வருவாராக. மூடப்பட்டிருக்கிற ஃபைல்கள் உங்களுக்காக திறக்கப்படுவதாக. ஆமே, அதை தூசி தட்டி எடுக்கிறதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நெடுநாட்களாய் உங்களுக்கு கொடுக்கப்படாமல் நிலுவையிலே இருக்கிற காரியத்தை கர்த்தர் மறுபடியும் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென். யாரோ ஒருத்தருடைய இருதயத்துல கர்த்தர் பேச போறாரு. உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் பேச போறாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு சொந்தக்காரங்களுத்துல கர்த்தர் உங்களை குறிச்ச ஒரு ஞாபகத்தை கொடுக்க போறாரு. உங்க பிள்ளைகளை குறிச்ச ஒரு ஞாபகம் வரப்போகுது. உங்க குடும்பத்தை குறிச்ச ஒரு ஞாபகம் வரப்போகுது. நீங்க செஞ்ச காரியம் ஞாபகம் வரப்போகுது. நல்ல கைகளை தட்டி சொத்திரம் 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 ஆமென். அது உங்களுக்கு லாபகரமாய் மாறப்போகிறது. அது உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு மாறப்போகுது. இதோ ராஜாக்களுடைய சிந்தைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வர்றாரு. இதோ முக்கியமான நபர்களுடைய சிந்தைக்கு ஆண்டவர் கொண்டு வர்றாரு. ஹalleluya. வசதி உள்ள பலருடைய சிந்தைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வர்றாரு. ஹalleluya. ஆவியானுடைய மகிமை, ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது அநேகரை பற்றி பிடிக்கிறது. அநேகரை தாண்டி, ஓ தாளந்துள்ள அநேகரை தாண்டி, ஆமென், திறமசாலிகள் நிறைய பேரை தாண்டி இப்பொழுது என் மகன் நினைக்கப்படுகிறான், என் மகள் நினைக்கப்படுகிறாள். அநேக திறமைசாலிகளை தாண்டி இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் நினைவுக்கு கொண்டு வர்றாரு. சீட்டு உங்களுக்காக போடப்படுகிறது. அந்த காரியம் உங்களுக்காக ஆயத்தப்படுகிறது.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சம்பந்தமே இல்லாம ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. யாரும் சொல்லாம ஆண்டவரே உங்களை குறிச்ச ஒரு ஞாபகத்தை தருவேன்னு சொல்றாரு. யோசேப்பு சிறைச்சாலையிலே கிடக்கும் போது ஆமென், வேதம் கிருபையாய் சொல்லுகிறது ஆண்டவருடைய அன்பு. ஓ ஹல்லேலூயா. அந்த பானபாத்திரக்காரனுக்கு நினைவு வந்தது போல பல நாட்களாக மறக்கப்பட்ட இடத்துல நீங்கள் நினைவுக்கு வர போகிறீர்கள். உங்க குடும்பம் நினைவுக்கு வர போகிறதே. லாத்தனரம் தனரோலதர தியாகபல லோதர பௌலர ஹதலர தியான மௌரதல தியார டோரபௌ லதர ஹதலர பௌ தியாரலரமா. நிறைய பேருடைய நெற்றியில கத்திருந்த அடையாளத்தை போடுறத நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய அன்பின் கயிறு நிறைய பேரை கட்டி இழுக்கிறத பார்க்கிறேன். பிரதர், நீங்க பெரிய ஆட்களுடைய நினைவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போறாரு. உன்னதமான மனுஷங்களுடைய நினைவுக்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. நீங்க போக முடியாத இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க பிரமிக்கிறது மாதிரி ஒரு மனுஷனுடைய நினைவுக்கு இதோ ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய், காண்பாய். உங்க பிள்ளைகள் நினைக்கப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. நினைக்கப்பட போகிறார்கள். நன்றியப்பா, நன்றியப்பா. எங்களை நினைக்கிற கர்த்தர், எங்களை நினைக்கிற கர்த்தர், ராஜாக்கள் மத்தியில் எங்களை நினைக்கிற கர்த்தர், தடைகளை தகர்த்தெறிகிற ஒரு தேவனாகிய கர்த்தர். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்பர் 4, நாலாவதாக ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஒரு ராஜாவினுடைய அன்பு, ஒரு ராஜாவினுடைய அன்பு, அந்த ஃப்ரெண்டு மேல வச்சிருந்த ஒரு அன்பு. அவருக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருவர் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, அவர் நினைவு கூறுகிற தெய்வம், அவர் நினைவு கூறுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஸோ அடுத்ததாக நம்பர் 5, இந்த காரியத்தை தியானிச்சு நம்ம நல்லா ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாமே, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். 2 சாமுவேல்ல 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். கவனிங்க, இந்த வசனத்தை ஏற்கனவே ஒரு டைம் உங்களுக்கு நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ராஜா கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நான் சவுலுடைய குடும்பத்திற்கு நன்மை செய்யறதுக்கு நினைக்கிறேன். இப்போ சவுலுடைய குடும்பத்திலே யாராவது ஒருத்தர், சவுலுடைய குடும்பத்திலேயோ யோனத்தானுக்கோ யாராவது ஒருத்தருக்கு நான் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குதா? யாராவது ஒருத்தராவது ஜீவனோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்க யார் நிக்கிறது அப்படின்னு சொன்னா, சீபான்னு ஒருத்தர் நிக்கிறார். இந்த சீபாவை ஃபர்ஸ்ட் வாச்சோம் அப்படின்னா, இவனும் இவனுடைய பிள்ளைகளும் 36 பேர் சேர்ந்து அவருக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ராஜா சொல்லிட்டாரு. உடனே இங்க இருக்கிறவர் ஒருத்தர் முந்தி இந்த சீபா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆமா ஒருத்தன் இருக்கிறான். இப்போ ஒருத்தர் பொதுவா இப்போ ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு ஒரு பெரிய ஆள் நம்மகிட்ட கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஆமா இவர் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேரை சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல சீபா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் இருக்கிறான், ஒரு யோனத்தானுக்கு 2 காலும் முடமாக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது எதை நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அவனுடைய பலவீனத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. யோனத்தானுடைய பிள்ளை மேவிபோசேத்ன்ற ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா அந்த இடத்துல குறிப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான், 2 காலும். ஏன் இந்த மாதிரி சொன்னாரு? நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம்
5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடர்களையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். அதனால் குருடரும் சப்பானியும் வீட்டில் வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. நல்லா கவனிங்க, இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு விசை அப்படின்னா ஒரு டைம் தாவீது தன்னுடைய நகரத்தை இஸ்ரவேல் ஆக்குபை பண்றதுக்கு முன்னாடி நீ பிடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ராஜ்யத்தை பிடிக்க மாட்டேன்னா, அந்த இடத்துல இருக்கிறவங்க யாரை ஏவி விடுவாங்கன்னா இந்த குருடரையும் சப்பானிகள் எல்லாம் ஏவி விடுவாங்க. இப்போ இவர்களை தாண்டி அந்த யுத்தத்தை பண்ண முடியாது. அதனால ராஜா ஒரு கட்டளை கொடுப்பாரு, எப்பா இதை தாண்டி இவங்களை முறியடிச்சு யார் போறாங்களோ அவங்க தான் தலைவனா இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது கீழே ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கும். ஆதலால் குருடர்களும் சப்பானிகளும் யாருடைய வீட்டுக்குள்ள வர முடியாது? தாவீதனுடைய வீட்டுக்குள்ள குருடரும் சப்பானிகளும் வரக்கூடாதுன்னு அன்னைக்கே ஒரு ரூல்ஸ் எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, அவன் உள்ளுக்குள்ள வரும்போது யார் தடுத்தா? இந்த குருடரும் சப்பானிகளும் தடுத்துருவாங்க. அதனால வீட்டுக்குள்ள வராதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ சீபா தாவீது கேட்கிறாரு, எப்பா யோனத்தானுடைய வீட்டிலையோ இல்லைன்னா சவுலுடைய குடும்பத்தாரோ யாருக்காவது ஒருத்தருக்கு நான் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டா, மேவிபோசேத் இருக்கிறான்னு சொன்னா உதவி கிடைச்சிரும். ஆனா எது சொன்னா உதவி கிடைக்காது? 2 காலும் முடமாக்கப்பட்ட ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா அவனை என் வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு என்ன இருக்குது? ஆமா, எழுதப்படாத ஒரு பிரமாணம் இருக்குது. அவனை என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வர முடியாது. அவனுடைய பலவீனங்களின் நிமித்தம், அவனுடைய சுகவீனத்தின் நிமித்தம் அந்த மனுஷன் என் வீட்டுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது. ஆனா வேதம் சொல்கிறது, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லாம இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற மொத்த ரூல்ஸையும் தூக்கி போட்டுட்டு தாவீது சொல்றாரு, அவன் எங்கிருந்தாலும் அவனை இங்க கூட்டிட்டு வாங்க, அவன் எங்கிருந்தாலும் அவனை இந்த இடத்திற்கு கொண்டு வாங்கன்னு ஒரு அழைப்பு வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 5, கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய அன்பு உங்க மேல வந்துச்சுன்னு வச்சுக்குங்களேன், ராஜாவுடைய நேசம் உங்க மேல வந்துச்சுன்னு வச்சுக்குங்களேன், சுத்தி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், இவன் தகுதி இல்லை, இவன் அதுக்கு சரியான ஆள் கிடையாது, இவன் பாவி, இவன் மோசமானவன், இவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான். எத்தனை பேர் தகுதி இல்லைன்னு நினைச்சாலும் அப்பாவுடைய அன்பு மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த தகுதியை தாண்டி நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். உங்களுடைய ஹல்லேலூயா, உங்களுடைய பலவீனத்தை காரணம் காமிக்கிறவர்களுக்கு முன்பாக என் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு கர்த்தர் நல்ல கைகளை தட்டி ஆமென். உங்களை நேசிக்கிற உங்களுடைய தகப்பனுக்கு உங்களுடைய பலவீனம் கண்டிப்பாக தடையாக முடியாது. ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா ஆமென், அந்த பலவீனம் என்கிற தடைகளை தாண்டி என்னை கிருபையாய் வளர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, சீபா மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஆட்கள் உங்களுடைய பலவீனத்தை மட்டும் ஹைலைட் பண்ணலாம், உங்களுடைய பலவீனத்தை மட்டும் ஹைலைட் பண்ணலாம், உங்களுடைய இயலாமையை அவங்க ஹைலைட் பண்ணலாம், உங்களுடைய குறைவுகளை அவங்க ஹைலைட் பண்ணலாம். இவனுக்கு எப்படி கிடைக்கும், இவனுக்கு எப்படி செய்ய முடியும், இவன் அந்த தகுதி உள்ளவன் கிடையாது, இந்த மனுஷன் அந்த தகுதி உள்ளவள் கிடையாது, இவளுக்குள்ள இவ்வளவு பலவீனம் இருக்குது. பிசாசே ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி சொல்லலாம், அவ்வளவுதான், உனக்கு ஆண்டவருடைய அன்பெல்லாம் கிடைச்சு நீ முன்னேறிக்கிட முடியாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய அன்பு என்னுடைய தகுதியை தாண்டி, அவருடைய அன்பு
என்னுடைய தகுதியை தாண்டி நம்புறவங்க மறுபடியும் கர்த்தர் அந்த கிருபையை தருவார், மறுபடியும் அந்த அபிஷேகத்தை தருவார். எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் சொல்லலாம், இவனுக்கு கொடுக்காதீங்க, இவன் தப்பு பண்ணிட்டான், இந்த மனுஷிக்கு கொடுக்காதீங்க, இவன் தப்பு பண்ணிட்டான். நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ தப்பு பண்ணதுனால தான் உனக்கு இது கிடைக்காது, நீ தப்பு பண்ணதுனால தான் உனக்கு இந்த இடத்துக்கு கிடைக்காது, நீ இந்த இடத்துக்கு போக முடியாது. ஆனா ராஜாதி ராஜா மட்டும் கையை குடிச்சு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு எஜமானன், நான் உனக்கு தலைவன். அந்த ராஜாவினுடைய கண்களிலே தயவு கிடைக்கும் போது உங்களுடைய பலவீனத்தை யாரும் குத்தி காண்பிக்க முடியாது, உங்களுடைய இயலாமையை யாரும் குத்தி காமிக்க முடியாது, உங்க இயலாமையை யாரும் குத்தி காமிக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. யோசேப்பை போல நான் ஒழுங்கு இல்ல ஆண்டவரே, நோவாவை போல நான் நீதிமானும் இல்ல ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு இந்த 80வது நாள் நீங்க வாக்கு கொடுத்தீங்க, உன்னை அன்பின் கயிறுகளால நான் கட்டி உன்னை இழுப்பேன். மேவிபோசேத்தை ராஜா அவனுடைய அன்பின் கயிறு கட்டி இழுத்தது போல இப்பொழுது பலவீனமான எங்களை உங்க அன்பின் கயிறு கட்டி இழுக்கிறதற்காக சத்தமா இயேசுவேன்னு கூப்பிட்டு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஓ நன்றி, 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 நன்றி. யோசேப்பை போல் நான், எல்லாரும் சொல்லுவோம் அவை போல, முழு பலத்தோட கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமாப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி அப்பா. கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை வேண்டவில்லை நான் தானாக, நானாகவே வந்து பிரசனத்தில் ஹalleluya சேர்த்து கொள்வீரா. ஆமென், ஹalleluya, ஹalleluya. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் சீபா அந்த இடத்துல பாருங்க, சரி யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு சொன்னா, கஷ்டப்படுற ஒரு குழந்தை இருக்குது, ஒரு வாலிப பையன் இருக்கான், நீங்க ரொம்ப நேசிச்ச அந்த அந்த ரொம்ப ஃப்ரெண்டு, உங்களுக்கு டியர் ஃப்ரெண்டு யோனத்தான். இவங்க அப்பா யார் அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா கிட்ட இருந்த வில் அவர் கையில இருந்துச்சு பாருங்க, அந்த வில் யோனத்தான். இன்னைக்கு முடமாக்கப்பட்டு கிடக்குற இந்த பிள்ளை, இந்த பிள்ளையினுடைய தகப்பனார் சாதாரணமான ஆள் கிடையாது. அதான் தாவீது சொல்லும்போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, யோனத்தானுடைய வில்லு எதிரி மேல படாம திரும்பி வந்ததே இல்லையாமா, அவ்வளவு குறிப்பாக்கணும். இன்னொன்னு யோனத்தானை குறித்து சொல்லும்போது சொல்லுது, கழுகை போல வேகம் உள்ளவனாமா. யாரு? அவங்க அப்பா சாதாரணமான ஆளு கிடையாது, அவங்க அப்பா அவ்வளோ பெரிய ஆளு. அதே போல இவனுக்கும் இந்த யோனத்தான் அப்படின்ற இவனுக்கும் இந்த மேவிபோசேத் என்கிற பேர் முடவன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, கற்றவன் அர்த்தம். இவனுடைய பேர் வைக்கும் போதே இவனை பெரிய ஆள் மாதிரி தான், இவனுடைய பிறப்பு ரொம்ப வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ சீபா சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 2 காலும் ராஜா, நீங்க நினைச்சா கூட அவனுக்கு அற்புதம் செய்ய முடியாது, நீங்க நினைச்சா கூட 5 நயா பைசா அவனுக்கு தர முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது,
முடவனும் சப்பானியும் உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அவனுக்கு ஹெல்ப் எல்லாம் நீங்க பண்ண முடியாது. அவனை நீங்க கூப்பிட்டெல்லாம் விட முடியாது. அவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அவ்வளவுதான் அவன் தலையெழுத்து. ஏன்னா அவன் தப்பு பண்ணி இருக்கிறான். அவன் குடும்பம் தப்பு பண்ணி இருக்குது. அவன் முடமாயிட்டான். அவனுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது. அவனுக்குள்ள ஒரு மிஸ்டேக் இருக்குது. இதையே சொல்லி 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 தாக்குற அந்த இடத்துல, ஆனா ராஜா அவனுடைய அன்பு மேவிபோசேத்தின் மேல வந்ததுனால, இந்த மேவிபோசேத்தின் மேல சொன்ன எந்த நெகட்டிவையுமே ராஜா தன்னுடைய சிந்தைக்கு கொண்டு போகவே இல்லை. அப்பா அப்பா பரலோக அப்பா, பரலோக அப்பா உங்க பேரில் சொல்லப்படுகிற எந்த நெகட்டிவ் ஆனாலும் அதை கொண்டு போக மாட்டாரு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய அன்பின் கயிறுகளால நம்ம இழுக்க போறாரு. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமாப்பா கேளுங்க கேளுங்க. உங்க அன்பு, ஏசப்பாவுடைய அன்பு உங்க மேல கடந்து வரட்டும். நிறைய பேர் என்ன பார்த்து சொல்றாங்க, என் மனசாட்சியே என்ன பார்த்து குற்றப்படுத்துது, நானே என்ன பார்த்து குற்றப்படுத்துறேன். நீ இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுன, அதனால நீ தகுதி இல்லை. நீ இந்த மாதிரி பாவம் பண்ண, நீ அதனால தகுதி இல்லைன்னு என் மனசாட்சி டெய்லி டெய்லி என்ன வாதிக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அவருடைய அன்பு உங்க மேல வந்துச்சுன்னா உங்க மனசாட்சி கூட உங்களை குற்றப்படுத்த முடியாது. யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. அதற்கு தாண்டி என்ன ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் உண்டு. நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த 80 நாட்களும் கர்த்தர் கொண்டு வந்தார்ல, இந்த ஜெபத்தை கர்த்தர் அதற்காக தான் வச்சிருக்கிறாரு. இல்ல, என்னுடைய பலவீனத்தை தாண்டி என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னுடைய பலவீனத்தை தாண்டி என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹalleluya, ஓ ஹalleluya. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை. பாடுங்க எல்லாரும். நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானியேலை போல் தானாக வந்து நிற்கிறேன். சொல்லுவோம், நானாக வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என் ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யம் சேர்த்து கொள்வீரா? கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா ஆமப்பா ஆமப்பா ஆமப்பா. இயேசுவே, அந்த அன்பு எங்க மேல திரும்பட்டும் ஆண்டவரே. நீர் என்று என்னை ஹalleluya. ராஜ்யம் சேர்த்து கொள்வீரா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ தெரியலை.
பாவியன் மீது ஏன் இந்த அன்பு, பாவியன் மீது கிருப 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 சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரிய. அப்படியே ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே என் ஜீவனே கிருபா கிருபா தேவனே. எனக்கு தகுதி இல்லப்பா, எனக்கு தகுதி இல்லப்பா. எப்படி மேவிபெசேத்திற்கு தாவீதுனுடைய வீட்டுக்குள்ள வர்றதற்கு தகுதி இல்லையோ, குருடரும் சப்பானியும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது மாதிரி நான் கண்ணிருந்தும் குருடன், நான் காதிருந்தும் முடவனா தான் இருக்கிறேன். எனக்குள்ள எத்தனையோ பலவீனம் இருக்குது, எனக்குள்ள எத்தனையோ தடுமாற்றம் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றதற்கு நானோ என் குடும்பமோ தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும். பிசாசு என்ன தகுதி இல்லைன்னு சொல்றது எனக்கு தெரியும். ஆனாலும் தாவீதனுடைய அன்பு மேவிபெசேத்துக்கு இருந்ததுனால, அது எதையுமே கண்டுக்காததுனால, இயேசுவே இப்பொழுது உங்க அன்பு என் மேல, எங்க பிள்ளைங்க மேல, என் குடும்பத்தின் மேல நிறைவாய். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே கேளுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சத்தத்தை உயர்த்தி. அவருடைய அன்பு எல்லாத்தையும் மறக்க பண்ணுகிறது. அவருடைய அன்பு எல்லாத்தையுமே மறக்க பண்ணுகிறது. அவருடைய அன்பு எல்லாத்தையுமே மறக்க பண்ணுகிறது. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இயேசுவேன்னு அவருடைய ஒரு பெரிய மன்னிப்பு இந்த இடத்துல கடந்து வர்றதை பார்க்கிறேன். பிரதர், ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. நிறைய பேர் உங்களை பார்த்து குற்றப்படுத்துறாங்க. பிசாசு உங்களை பார்த்து குற்றப்படுத்துறான். வாலிப தம்பி உன்னை பார்த்து குற்றப்படுத்துறாங்க. இல்ல, இவனுக்கு செய்யாதீங்க, இவனுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. உங்களுடைய பலவீனத்தை சொல்லி 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 சத்துரு சொல்லிட்டே இருக்கிறான். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு கிருபையாய் இறங்குகிறதற்கு அவருடைய அன்பு உங்க மேல திரும்புது. அன்பின் கயிறுகள் அவரை கட்டி அணைக்க போறாரு. எத்தனை பேர் இவனுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாலும் அவருடைய அன்பு திரும்ப. புது வருஷத்தை கிருபையினால நிரப்புகிற கர்த்தர், புது வருஷத்துல எனக்கு ஒரு மகிமையை காண பண்ணுகிற கர்த்தர், புது வருஷத்துல என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஆன்லைன்ல கூட இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் மேல அந்த எழுப்புதலின் வாசனையை கர்த்தர் ஊற்றிட்டே இருக்கிறாரு. சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை. எஸ் சிஸ்டர், கடந்த கால பாவத்தை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு மன்னிக்கிறாரு. உங்களுடைய இளவயசுடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறாரு. நீங்க தெரியாம செஞ்சதெல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு மன்னிச்சு அவருடைய அன்பு உங்களுக்கு நேராய் திரும்பி, தகுதியே இல்லாத உங்களை நிறைய பேர் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. சத்தமா நீங்க ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிறைய வாலிப தம்பி மேல தங்கச்சி மேல ஆண்டவருடைய பெரிய பிரஷர். எஸ் எஸ் எஸ், தெரியும் தெரியும், உங்களுக்கு தெரியும். பிசாசு திரும்ப திரும்ப உங்க மனசாட்சியில சொல்லிட்டே இருக்கிறான், நீ ஆசீர்வாதத்துக்கு தகுதி அற்றவள், நீ ஆசீர்வாதத்துக்கு தகுதி அற்றவன் சொல்லிட்டே இருக்கிறான். நீ எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்க, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, நீ எப்படி உள்ளுக்குள்ள வர முடியும், நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஆவியானுடைய அன்பின் கயிறுகளினால இன்னைக்கு நிறைய பேரை கட்டி கர்த்தர் இழுக்கிறாரு. அதுக்காக தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, என்னுடைய அன்பின் கயிறுகளால நான் உங்களை கட்டி இழுப்பேன். சத்தமா இயேசுவே. Yes, yes, pray. Jesus. Atana maraka dolaraba limtana morotorega likaba urashabdorama. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற இயேசுவனுடைய ரத்தம், எங்களுக்காய் பரிந்து பேசுகிற இயேசுவனுடைய ரத்தம்
ரத்தம் ரத்தம் ரத்தம், இயேசுனுடைய ரத்தம் கல்வாரி மலையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இப்ப கழுவட்டும், இப்ப கழுவட்டும், இப்ப நனைக்கட்டும், இப்ப நனைக்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் பாவங்கள் அற. கேளுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க சத்தமா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்க அன்பு திரும்பட்டும் 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 திரும்பட்டும். ஹalleluya 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 ஹalleluya. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார், அவர் உன்னை கைவிடவே மாட்டார். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி பகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி பகைக்கலாம். உன்னை அழைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்துவார், அவர் உள்ளங்கையில் அவர் ஏந்துவார் 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 ஏந்துவார், அவர் உள்ளம் கையில் ஏந்துவார், அவர் உள்ளம் கையில் கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கிருப 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 இயேசுவே, கிருப இயேசுவே. இந்த 80வது நாள் கர்த்தருடைய அன்பு எங்க மத்தியில இறங்குறத நான் புணர்றேன். அதுக்கு மிஞ்சி வேற ஒண்ணுமே இல்லை. அந்த அன்புக்கு முன்னாடி என் பாவம் நிற்க முடியாது, அந்த அன்புக்கு முன்னாடி என் குறை நிற்க முடியாது, அந்த அன்புக்கு முன்னாடி என் பலவீனம் நிற்க முடியாது. அந்த அன்பு வந்துச்சுன்னா எல்லாமே சரியாயிரும். அந்த அன்பு 2 கைகளையும் விரித்த அன்பு, அந்த அன்பு அப்பா அப்பா என்ன உங்க சமூகத்தில் இழுக்கிறதற்கு அந்த அன்பு அன்பு ஐயா அப்பா, அந்த அன்பு எனக்கு போதும், அந்த நேசம் எனக்கு போதும், அந்த அன்பு எனக்கு போதும். அந்த அன்பின் கயிறை இப்ப என் மேல கட்டிட்டீங்கன்னா போதும். நன்றி நன்றி நன்றி. கலங்காதே கலங்காதே கலங்காதே. ஜெபிக்க 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 அந்த மாக்கியமே. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே எழுமி நின்று கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபிக்க போறோம். ரதல ரத்தன தே ரத்தன அன்பின் கயிறுகளால என்னை இழுத்து கொள்ளுகிற கர்த்தர், என்னை இழுத்து கொள்ளுகிற கர்த்தர், என்னை இழுத்து கொள்ளுகிற கர்த்தர். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரே, அவருடைய கல்வாரி ரத்தம் என் மேல நீங்க வச்சுக்கிற அன்பிற்காக சோத்திரப்பா. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே அவர் மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார்.
அணுகாது, துன்பம் ஊரை வீடம் நெருங்காது, தீமை உன்னை அணுகாது, துன்பம் ஊரை வீடம் நெருங்காது, செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் தாங்கிடுவார், தூதர்கள் தாங்கிடுவார். இயேசுவே 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 இயேசுவே. இந்த பலன் என்னுடைய பலன் இல்லையா? இந்த பலன் என்னுடைய பலன் இல்லையா? நிச்சயமா இந்த பலன் என் பலன் இல்லையா? இல்லையா? எனக்கு தெரியும்யா, என் பலத்தை பற்றி எனக்கு தெரியும்யா, என் திறமையை பற்றி எனக்கு தெரியும்யா. என் பலவீனத்தை பற்றி இன்னொருத்தருக்கு தெரியுமோ இல்லையோ, என் பலவீனத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்யா. இந்த பலன் முழுக்க முழுக்க உங்க பலனையா, இந்த கிருபை முழுக்க முழுக்க உங்களுடையதுப்பா. நான் இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு காரணம் உங்க அன்பை தவிர வேற ஒண்ணுமே இல்லையா. என்ன எந்த காரணத்தோடையும் நீ நேசிக்கல, என்ன காரணமே இல்லாம நேசிச்சிட்டீங்களே அப்பா. இந்த உலகத்துல எத்தனையோ பேரு என்ன காரணத்தோட தான் ஏன் நேசிச்சாங்க. இன்னைக்கு நான் இவங்களுக்கு பிரயோஜனமா இல்லைன்னா இவங்க கூட என்ன நேசிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும்யா, எனக்கு தெரியும். இவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுனால தான் நிறைய பேர் என்ன நேசிக்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத போதிலும் என்னை இவ்வளவு நேசிச்சவரே நன்றி, என்ன நேசிச்சவரே நன்றி 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 நன்றி. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து, மாலைகள் குன்றுகள் அசை, குன்றுகள் அசை போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாறிடவே, கிருப 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 மாறிடவே மாட்டார், மாறிடவே. கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, நீங்க மாறிடவே மாட்டீங்க, 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 நீ மாறிடவே. உங்க அன்பிற்காக நன்றி அப்பா, உங்க அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவனை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இதை தவிர வேற என்னப்பா வேணும்? யாருமே நேசிக்கலனாலும் பரவாயில்லப்பா, எத்தனை பேர் வெறுத்தாலும் பரவாயில்லப்பா, யார் வருத்தப்படுத்தினாலும் பரவாயில்லப்பா, யார் காயப்படுத்தினாலும் பரவாயில்லப்பா. நீங்க இருக்கும்போது, உங்க அன்பு இருக்கும்போது, உங்க பாசம் இருக்கும்போது, இதை தவிர வேற என்ன சாமி வேணும்? இதை தவிர வேற எங்களுக்கு என்னப்பா வேணும்? கிருபை போதும். நீங்க இன்னைக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன்ல இப்ப லைவ்ல இருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபை இருக்கட்டும் அப்பா.
23ஆம் தேதி எங்களுக்கு இந்த 100 நாள் முடியுது. அப்படியே பரலோகத்தை பார்க்கணும்ப்பா. நாங்கள் உங்க மகிமையை நீங்க எங்களுக்கு காமிக்கணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை நாங்க நிறைய அனுபவிக்கணும் ஆண்டவரே. அப்படியே பேசப்படுகிற சாட்சியை பார்க்க பார்க்க எங்களுடைய உள்ளம் அப்படியே கொழுந்து விட்டு எரியணும். அன்னைக்கு நீங்க எங்களுக்குள்ள வைக்கிற விசுவாசம் சாகுற வரையும், உங்க வருகை தாமதிச்சா அடுத்த ஒரு ஜெனரேஷனை எழுப்புற அளவிற்கு அந்த ஃபெய்த்தை நீங்க தரணும்ப்பா. இந்த கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. உங்க பிரசன்னம் நடத்தட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினால நம்ம 80 நாட்களை ஆண்டவர் முடிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வருகிற 23ஆம் தேதி நமக்கு 100 days ஜபத்தை நம்ம முடிக்க போகிறோம். அதனால் எல்லாருக்குமே அன்றைக்கு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு 8 o'clock அதை முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் அன்பின் விருந்திற்கு எல்லாருக்கும் ஃபுட்டு கொஞ்சம் கிராண்டாக நல்லா சாப்பிட்றதுக்காக அதை ஒழுங்கு செய்ய போகிறோம். அதனால் எல்லாருக்குமே நாளையிலிருந்து ஒரு சின்ன டோக்கன் ஒன்று கொடுக்கும். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் நீங்கள் வர்றவங்களுக்கு ஒரு சின்ன லிங்க் ஒன்று கொடுப்போம். அதில் நீங்கள் எத்தனை பேர் வர்றீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய பெயர்களை நாங்கள் பதிவு செய்து கொள்வோம். ஸோ நீங்கள் வராதவங்களுக்கு டோக்கன் வாங்கிடக்கூடாது. ஏன்னா வந்தவங்களுக்கு வாங்கிட்டு வர்றவங்களுக்கு ஃபேமிலியில் எல்லாரும் வரணும். உங்கள் சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாரையுமே நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. அந்த காரியத்திற்காக ரெடி பண்ணுங்க. ஸோ அந்த அன்பின் விருந்திற்காக சில அந்த ஃபுட்டு தேவையானது, இந்த அரிசி, இந்த ரைஸு, அகைன் அந்த மளிகை ஜாமான்கள், இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, அதை கலந்துக்கிறவங்க 2-3 இடத்துல வச்சுருப்பாங்க, முன்னாடியும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட உங்களுடைய பெயர்களையும் உங்கள் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டிங்கன்னா எந்த நேரத்துக்கு என்ன பொருளை வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ லாஸ்ட் டேயில் உங்களுக்கு எண்ணெய் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணி அப்படியே முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் ஜெபித்து கொள்ளுங்கள், எனக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆன்லைனில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள். ஸோ சிலருக்கு நேரடியாக உங்களால் வர முடியாது, ஆனால் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஸோ முடிஞ்சவங்க அதில் நம்ம கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி என்னென்னா, ஸோ நியூ இயர் சர்வீஸை நம்ம இங்கே வைக்கலாம், ஃபஸ்ட்டு கிரவுண்டில் வைக்கலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி, இப்போ ஏற்கனவே இவ்வளோ செலவின் மத்தியில் திரும்பவும் நம்ம செலவாக இருக்கோம், நம்ம எப்படி இங்கேயே இந்த இயர் வச்சுருவோம் அப்படின்னு நினச்சோம். ஸோ ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சின்ன சமாதானத்தை கொடுத்தாரு. அதனால் நியூ இயர் சர்வீஸை நம்ம துடியலூரில் இருக்கிற இந்த விஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கிரவுண்டில் அந்த நியூ இயர் சர்வீஸை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒரு 4000 பேருக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு 4000 பேருக்கு உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் 5 இன்விடேஷன் கொடுத்துருவேன். 5 இன்விடேஷன். நீங்கள் வரும்போது 5 ஃபேமிலியோட நியூ இயர் சர்வீஸுக்கு வரணும். ஒரு ஆளுக்கு 5 ஃபேமிலி. அதனால் ஆண்டவர் அந்த நியூ இயர் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். முடித்த உடனே அன்னைக்கு முடிச்சுட்டு மத்தியானம் நீங்கள் நைட்டு நம்ம 3 o'clock முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப மத்தியானம் ஃபுட்டும் அந்த விஜி கிரவுண்ட்லேயே வச்சு அன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த இயர்னுடைய ஃபஸ்ட்டு சாப்பாடை எப்போவுமே நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணி சர்ச்சில் சாப்பிட்றது வழக்கம். அதனால் அதுவும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். அதனால் எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நேர்த்தியாய் மாற்றி தருவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென்.